ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துக்குமரன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து தகாத் சீரிஸ் அப்படிங்கிற சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிந்தி சீரிஸ். இது இப்போ நம்ம தமிழில் பார்த்துருப்போம்ல, சேப்பு ரோஜாக்கள், நான் அவனில்லை, மன்மதன் அப்படின்னு ஒரு படம்லாம் பார்த்துருப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு ரகமான ஒரு சீரிஸ் இது. அதில் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் குற்றவாளியாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தகாத் சீரிஸில் அதுக்கு மாறாக வந்து பெண்கள் அப்பாவியாக காமிச்சிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெட்டர் எழுதி வச்சுட்டு காணாமல் போகிற பொண்ணுங்க அது ஒரு பக்கம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே தாப்பா போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு சைனட் சாப்பிட்டுட்டு செத்து போகிற பொண்ணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த செத்து போகிறாங்கள பொண்ணுங்க, அவங்க எல்லாமே வந்து கல்யாண ட்ரெஸ்ஸோடு இருக்கிறாங்க. கல்யாண ட்ரெஸ்ஸு திருமண கோலத்தோடு இருக்கிறாங்க. அது ஒன்று. இப்படி வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 27 பொண்ணுங்க செத்து போகிறாங்க. 27 பொண்ணுக்கு மேலே இருக்கும் அப்படி காமிக்கிறாங்க. இது என்ன மோட்டிவ், இது என்னென்ன அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு வச்சு ஒரே சஸ்பென்ஸாக கொண்டு போய் ஒரு சீரியல் கில்லர் குறித்த வெப் சீரிஸ் தான் சோனாக்ஷி சின்ஹா நடிப்பில் அமேசான் பிரைம் ஓடிடியில் வெளியாக இருக்கக்கூடிய தகாத் அப்படிங்கிற சீரிஸ் தான் அது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, பட்டியலின சமூகத்தை சார்ந்த எஸ்ஐ அஞ்சலியாக சோனாக்ஷி சின்ஹா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் தேவிலால் சிங்காக குல்ஷன் தேவியா நடிச்சிருக்காரு. அப்புறம் சீரியல் கில்லராக யார் நடிச்சிருக்காருங்கன்னா ஆனந்த். அந்த சீரியல் கில்லர் பேர் ஆனந்த்னு வரும். அவர் விஜயவர்மா அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. விஜயவர்மா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தில் வில்லனாக நடிச்சிருப்பார். இந்த தமன்னா லவ் பண்ணிட்டு இருக்கார்ல, அவர் தான் அவர். இந்த இதில் பார்த்தீங்கன்னா, கொலையாளியும் முன்னாடியே காமிச்சிருவாங்க, இவர் தான் கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க. 2வது எபிசோட்லேயே காமிச்சிட்டு அது அப்படியே போகும். ஆனால் இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அடுத்தது என்ன நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அது மாதிரி 8 எபிசோடுமே நல்லாயிருக்கும். ஒரு எபிசோடு கூட தொய்வாக இருக்காது. சில வீக்னஸ்லாம் இருக்குது இந்த சீரியஸில், அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ பொண்ணு காணா போகிறா அப்படின்னா 27 பொண்ணுங்க வீட்லேயுமே வந்து தேடாமல் இருப்பாங்க. ஒரு 2 பொண்ணுங்க வீட்டில் மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ தேடுறாங்க. மற்ற வீட்டிலலாம் யாரும் தேட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இது நம்புற மாதிரி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா, ஜாதி பற்றியான பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப ஓப்பனாக வச்சுருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக வரும். அது ரொம்ப ஓப்பனாகவே வந்து டேரக்டர் சொல்லியிருக்காரு. இதுக்கு ரொம்ப பாராட்டணும் அவரை. சரி, இப்போ நம்ம அந்த சீரிஸை பற்றி பார்ப்போம். ரீமா காக்தி அப்படிங்கிறவங்க தான் வந்து அதை எடுத்துருக்காங்க. திரைக்கதை எழுதியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவங்க தான். அவங்களோட சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ருச்சிகா ஓபராய் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. திரைக்கதை எழுதுனதில் பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த ரீமா காக்தியோட சேர்ந்து ரித்தேஷ் ஷா, சோயா அக்தர், ஜித்தின் அவங்களாம் வந்து திரைக்கதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கதையை உருவாக்கினவரும் வந்து ரீமா காக்தி தான். அவரோட ஜோயா அக்தர் அப்படிங்கிறவர் சேர்ந்து வந்து உருவாக்கியிருக்காங்க. நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனாக்ஷி சின்ஹா, குல்ஷன் தேவியா, விஜயவர்மா, ஷோகம் ஷா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிந்தி சீரிஸ். இது மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. அமேசான் பிரைமில் இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த சீரிஸை பற்றி நம்ம ஒன்றா பார்ப்போம். ஒவ்வொரு எபிசோடாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எபிசோட ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, ஒரு கராத்தே ஸ்கூல் காமிக்கிறாங்க. அங்கே சோனாக்ஷி சின்ஹா வந்து ஒரு பையனோட சண்டை போட்டுட்ருக்கா. சண்டை போட்டு அதில் ஜெயிச்சிட்றா. ஜெயிச்சு முடிஞ்சோன்னா எல்லோரும் மாஸ்டர் கை கொடுக்குறாங்க. இவன் மட்டும் கை கொடுக்காம வரா. அதில் அந்த பையன் ஏன் அவனுக்கு மாஸ்டருக்கு கை கொடுக்காம வர அப்படிங்கிறா. எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காரு, யாருக்கும் அடி பண்ணிடக்கூடாது, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரா. நேராக வந்துட்டு இப்போ இதுக்கு போகிறா, வீட்டுக்கு போகிறா. போனால் வீட்டில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. ஏன்டி ஒரு வாட்டி கூட என்னோட சாமி கும்பிட முடியல, என்னோட வந்து சாமி கும்பிடு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இப்போ இதுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இந்த அம்மா இவங்க சோனாக்ஷி சின்ஹா எங்கே வேலை பார்த்துருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாங்க. இது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதையை காமிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் மண்டவாங்கிற கிராமத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அதில் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் தேவி சிங். அவர் அவர் கூட இன்னொரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் கைலாஸ் தஹி அப்படின்னு இருப்பார். உள்ள அங்கே போனோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோ காமிச்சு அந்த பொண்ணு பேர் ரஜினி. இவன் வந்து அட்லாஃப் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, வெளில ஓட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாக்கூர் ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வந்து விசாரிக்கிறதுக்காக அந்த அட்லா ஃபேமிலி மேலே வந்து மாடியில் இருக்காங்க, வாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறாரு. உடனே எல்லோரும் போகிறாங்க. அங்கே போனோன்னே அந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து சார் எனக்கு அந்த பையன் தெரியும் சார், ஃப்ரெண்டு தான் சார், அடிக்கடி இந்த பொண்ணோட பேசிகிட்டு இருப்பான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே அவன் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறான், இப்போ நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க சார் அவங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இந்த விஷயத்தை தான் முன்னாடி சொல்லணும், இப்போ லேட்டாக சொல்கிறீங்களா அப்படின்றா. உடனே அவங்க கிளம்பி போனோன்னே இங்கே வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உடனே போய் அதை அட்லாஃப் எங்கே இருக்குன்னு தேடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார், தையிட்ட சொல்கிறாரு. இந்த அம்மாட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியே அந்த மேரேஜ் இதுக்கு போய் அவங்க எதுவும் இது பண்ணியிருக்காங்களா, மேரேஜ் பண்ணிட்டாங்களா, என்ன எதுன்னு செக் பண்ணுங்க, போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இந்த பதிவாளர் அலுவலகத்தில். சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பி போனோன்னா இங்கே வந்து ஒரு இதை காமிக்கிறாங்க, ஒரு காலேஜை காமிக்கிறாங்க. காலேஜில் பார்த்தீங்கன்னா, அந்த விஜயவர்மா இருக்கார்ல, ஆனந்துங்கிற பேரில் இருக்கார். அவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். இங்கே ஒரு கவிதையை படித்து காமிச்சிட்டு இருக்காரு. நான் பல்பு நீ டியூப் லைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை ஒன்று வரும். அது வந்து ஒரு கவிஞர் எழுதின கவிதை. அது அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் போல இருக்கவர். அது சம்மந்தமாக அந்த கவிதையை படிச்சுட்டு இருக்காரு. கவிதையை படிச்சுட்டு அந்த உட்காந்துட்டு இருக்க பொண்ணுங்கள்ட்டலாம் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இந்த கவிதையை பற்றி நீங்கள் விவரமாக எனக்கு ஒரு 500 வார்த்தையில் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடையில் என்ன பண்ணார், ஒரு பொண்ணை சுரேகா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவள்கிட்ட அந்த கவிதைக்கு விளக்கத்தை சொல்லுங்கள் அப்படின்னுவார். அந்த பொண்ணு ஏதோ சேர்ந்து விளக்கம் சொல்லிட்டு இருப்பா. இது மாதிரி வந்து இந்த கவிதை வந்து நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கவிதையில் வந்து சில முரண்பாடுகள்லாம் சொல்லுவாள். அது கேட்டுட்ருப்பாங்க. சரி, இது எனக்கு 500 வார்த்தையில் மிகாமல் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவர். கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அந்த பொண்ணுகிட்ட போய், ஹாய், என்னை பற்றி என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்றாரு.
அவள் அப்படியே முழிக்கிறா. நீங்கள் மான்சியோட சிஸ்டர் சிஜு தானே அப்படின்றா. அவள் இல்லை அப்படின்றா. இல்லைன்னு சொல்லிட்டு கார் வந்து பஸ் வந்துடுது. பஸ் வந்தோன்னா அதில் ஏறதுக்காக போகிறா. அப்படின்னா சாரி கோச்சிக்காதீங்க, நான் வந்து அவள் மாண்டியோட சிஸ்டர் நினச்சிட்டு பேசிட்டேன் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் திரும்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கான். பையன் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கான், ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நான் கார் பண்ணியிருக்கேன்ப்பா பாருங்கப்பா அப்படின்றான். இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஒய்ஃப் ஏதோ ஒரு இதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்து மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கா. நான் மாதிரி வேலையிலேருந்து வந்துட்டியான்னு ஒரு கேட்குறாரு. இல்லை நான் இப்போ தான் வேலைக்கே போக போகிறேன் அப்படின்ற. அவன் நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்றா. நைட்டு மேனேஜ் பண்ணிப்பீங்களான்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் நோ ப்ராப்ளம், மேனேஜ் பண்ணிக்குவேன்றா. வந்தாட்ட வந்து நைட் டிஃபன் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுக்கங்க அப்படின்றா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற. அவர் கிளம்பி போயிடுறா. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மண்டபா போலீஸ் ஸ்டேஷனே காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பையன் வந்து, சார் இது மாதிரி நான் தங்கச்சியை காணணும்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறான். அவன் வந்து இந்த ரூம்குள்ளே நின்று ரைட்டர் ரூம்குள்ளே நின்று பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ரைட்டர் என்ன சொல்லுவார், கொஞ்சம் வெளியில் போய் நின்று அப்படின்வார். எதுக்குன்னா நீ வெளியில் போய் நின்று சொல்கிறேன் அப்படின்வார். வெளியில் போய் நின்னோடனே அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். சொல்கிறேன் சார், என்ன 91440552 சரி அப்படியா, அது தங்கச்சி வந்து ஓடி போலப்பா, வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிருக்கா. இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறா. இந்த மாதிரிலாம் போனால் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க முடியாதுப்பா, நீ இப்போ வீட்டுக்கு போய் ஜாலியாக போயிரு, தம்மு போட்டு ஜாலியாக இரு அப்படிங்கிற. அவன் எவ்வளோ கஞ்சி பார்க்குறான், அவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் அவனை அனுப்பி விட்டுறாரு. அனுப்பினதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்ட போனோன்னா ஊதுபத்தி எடுத்து ஏற்றுவார். ஊதுபத்தி வச்சுருப்பார், டேபிளுக்கு கீழே ஊதுபத்தி வச்சுருப்பார், எடுத்து ஏற்றி காமிச்சிட்டு இருப்பார் அவர். அப்போ இந்த அம்மா வருவாங்க, அந்த அஞ்சலி பாட்டின்னு சொல்கிறோம்ல, அஞ்சலி இருக்காங்க பாருங்க, அவங்க வருவாங்க. ஹீரோயின் வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து போன இடத்துலலாம் போய் ஊதுபத்தியை காமிச்சிட்டு இருப்பார். இது வந்து ஒரு ஜாதிய முரண்பாடுக்காக காமிக்கிறாங்க. இவர் மேல் ஜாதியாம்மா, அவங்களாம் கீழ் ஜாதி அப்படிங்கிறதுனால வந்து போனதுக்காக அந்த இடத்துலலாம் போய் காமிக்கிறதா காமிச்சிருக்காங்க. இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தோட ஒய்ஃப் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போனால் பாருங்க. கிளம்பி போனோன்னா அங்கே வந்து அவங்க ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓனரும் இன்னொரு அந்த அம்மாவும் இன்னொரு பையனும் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு கீழே வேலை பார்ப்போம் இருக்கு. அவன் போய் சொல்லிட்டு இருக்கான், சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஹோட்டலில் 1500 பேர் நல்லா மேனேஜ் பண்ணலாம் சார், நோ ப்ராப்ளம் அப்படின்றான். சரி பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்பினோன்னா இந்த வந்தனாமும் அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பாருங்க, 2 பேரும் அப்படியே நடந்து பேசிகிட்டே போகிறாங்க. பேசிட்டு போய்ட்டு ரூம் கிட்ட போய்ட்டு ரூம் உள்ளே போய்ட்டு ரூமை சாத்திட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு தனியாக இந்த ஒரு தொடர்பு இருக்கும் இருக்குது, அதை காமிக்கிறாங்க. அடுத்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார் பாருங்க. அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் போய் நின்றுட்டுருக்காரு. தங்கச்சியை காணும்னு சொல்லி வந்தார் பாருங்க, வெளியில் போய் நின்றுட்டுருக்காரு. என்னன்னா அங்கே அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வராரு. வந்தோன்னா அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அவர் கைலாஸ் தைக்கி அவர் பேர். கேட்டோன்னா அவர் வந்து, அப்பா நான் ஏற்கனவே தான் சொல்லிட்டேன்ப்பா, உன் தங்கச்சி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காப்பா, இதெல்லாம் நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எடுக்க முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போகிறாரு. உள்ளே போகணுன்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்காரு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இவன் நிறைய சொல்கிறான், 2 மாதமாச்சு போய் என் தங்கச்சி ஃபோன் பண்ணல, ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் அவங்க யாருமே காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. யோசனை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கும்பல் ஒன்று வருது. கும்பல் வந்து அந்த ரஜினின்னு ஒரு பொண்ணு போனால் பாருங்க, அவங்க வந்து தாக்கூர் குரூப்பை சேர்ந்தவங்க இருக்குது. அவன் முஸ்லீம் பையன் ஒன்று அழைச்சிட்டு விட்டான். அவனை சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி வந்து பொண்ணுங்களாம் காணா போகுது, பார்க்க மாட்டேங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் எம்எல்ஏ வராரு, மகிபால் சிங் அவர் பேர். அவர் வராரு. வந்தோடனே வந்து எல்லாரும் அவருக்கு வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அவரும் பேசுகிறாரு, இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு உள்ளே போகிறாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, அந்த அட்லாஃபுங்கிற பையனை கூப்பிட்டு வந்துட்டார். அதாவது அவங்க போய் கண்டுபிடிச்சி 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ரஜினியும் அந்த அட்லாஃபுங்கிற பையனையும் அழைச்சிட்டு வந்துட்டு வெளில வந்து இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு மேடையில் பேசிட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அந்த பையனை அழைச்சி கொண்டு போய் விடுறாரு. அந்த காணா போனோன்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான் பாருங்க, தங்கச்சியை காணா. அவன் போய் இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மாதிரி என் தங்கச்சி ஒரு முஸ்லீம் தான் அழைச்சிட்டு போயிட்டான்னு சொன்னா, அப்படியா வாடா அதையும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கேட்குறாரு. அப்போ அந்த வந்து சொல்கிறாரு, இது மாதிரி இந்த பையன் உள்ள பிடிச்சிட்டு வந்தால் உங்களை போய் எஃப்ஐஆர் போடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உள்ள அழைச்சிட்டு போயிட்டாரு. அப்போ அவர் இன்ஸ்பெக்டர் சார் கொஞ்சம் வந்து உங்களுடைய கூட்டத்தில் கொஞ்சம் அனுப்புங்க சார், எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்றாரு. சரி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. கிளம்புனோடனே இந்த பையனை உள்ளே கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவன் தங்கச்சி ஃபோட்டோவை கொடு அப்படின்னா அவன் தங்கச்சி ஃபோட்டோவை கொடுக்குறாரு. சரி ஏதோ லெட்ரு காணா அப்படின்னு சொன்னார். அந்த லெட்ரு எங்கே அப்படின்றா. லெட்டர் எடுத்து வந்து கொடுக்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்க மேடம் அப்படின்றான். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் எடுத்து கொடுக்குறாரு. அவர் இந்த மாட்டை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து கிருஷ்ணா சந்திலால்னு பேர், அந்த காணா போன பொண்ணு பேர். அதை பற்றி விசாரிக்கிறான். உடனே நீங்கள் எப்போ காணா போனால் 2 மாதத்துக்கு முன்னாடி காணா போயிட்டா, அது ஃபோன் பண்ணால இன்னும் ஃபோன் பண்ண மேடம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்றான். சரின்னு சொல்கிறான். இவன் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த இவர் இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாருங்க, எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஃபோனை நோண்டிட்டு இருக்காரு. ஃபோனை நோண்டி ஃபேஸ்புக்கில் இது லைக் போட்டுட்ருக்காரு அவர். சரின்னு சொல்லிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அவனை அனுப்புகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள இன்ஸ்பெக்டர் போய் அந்த உள்ள அட்லாஃபை பிடிச்சிட்டு வந்தாங்களா, அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன்ப்பா அந்த மாதிரி பண்ண அப்படின்னா, இல்லை சார் அந்த பொண்ணு நானும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணோம் சார், ஆனால் அவங்க தான் சார் தெரியாமல் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சார், நீங்கள் வேணால் ரஜினிகிட்டே கேளுங்க சார் அப்படின்றான். அவன் அப்பா ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா வெளியில், நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ சார் என்ன வெளியில் விடுங்க சார் அப்படின்றான். நான் வெளியில் விட்டு உனக்கு கொண்டு விடுவாங்கடா, உன்னை காப்பாற்றுறதுக்கு அந்த உள்ளே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அந்த இவங்கள்ட்ட அஞ்சலிகிட்ட வந்து சொல்கிறாரு, வாங்க நம்ம போய் விசாரிச்சு வருவோம், அந்த பொண்ணு அழைச்சிட்டு வந்துட்டாங்களா, அவங்க வீட்டுக்கு போய் போவோன்றான். இவன் என்ன சொல்கிறா, சார் எனக்கு வேலை இருக்குது, அந்த கிருஷ்ணா சந்திலா வீட்டுக்கு வேறு நான் போகணும், நீங்கள் போங்க, நான் பின்னாடி பைக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முன்னாடி வந்தால் நம்ம பின்னாடி பைக் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோன்னா இங்கே உள்ளே போகிறாங்க. போனோன்னா பின்னாடி வெளியில் அந்த கேட்டுக்கு வெளியே அவர் பெரிய ஆள் இருக்குது தாக்கூர், வெளியில் 4 அடியாள் நிற்கிறாங்க. அடியாள்னோடனே அந்த பொண்ணு உள்ளே போகிறா பாருங்க, அஞ்சலி உள்ளே போகும்போதே சூப்பர் கட்டடா அப்படின்றான் ஒருத்தன்.
அடி பாக்கிலாம் கிழிச்சிருவாண்டா அப்படின்ட்டு உள்ளே போகிறா. ரொம்ப ரெக்கடாக இருப்பா இந்த கேரக்டர். ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா. அடுத்தது உள்ளே போனோன்னே இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உள்ளே போனோன்னா அந்த ஒரு தாக்கூர் என்ன சொல்லுவார், இந்த பொண்ணை உள்ளே விடாதான்னுவார். ஏன்னா அந்த அம்மா வந்து கீழ் இதுல பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்கள அதனால் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு வருவார். நீங்கள் மட்டும் உள்ளே வாங்க சார் அப்படின்னு. அவர் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், சார் என்ன சார் இதெல்லாம் தப்பு சார், கவர்மெண்ட்டுக்கு இது தெரிஞ்சுன்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சார், அதெல்லாம் உங்கள் கவர்மெண்ட் சட்டம் சார், நாங்களாம் அதெல்லாம் அப்படி தான் சார் இருப்போம் அப்படின்றாரு. சரி உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க விசாரிப்போம் அப்படின்றாரு. அவர் நான் இல்லை பொண்ணெல்லாம் கூப்பிட முடியாது, பொண்ணு வந்து 2 நாள் கழிச்சு அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான், 2 நாள் கழிச்சு சமாதானம்னு அழைச்சிட்டு வரேன் அப்படின்றாரு. வெளில வந்தோன்னா இந்த அம்மா இந்த அஞ்சலி கேட்குறாங்க, ஹீரோயின் கேட்குறாங்க, ஹீரோயின்னு சொல்லிவிடுவோம். ஹீரோயின் கேட்குறாங்க, இது மாதிரி என்ன சார் சொன்னாங்க அப்படின்னாங்க. இல்லை 2 நாள் கழிச்சு அனுப்புகிறேன் அப்படின்னாரானா, அது மட்டும் தான் சொன்னாரா அப்படின்னா. இல்லை அதுதான் இந்த ஊரை பற்றி உனக்கு தெரியாதா, வா போன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறார் அவர். இவங்க வேணால் என்ன ஜாதி வச்சு கேவலப்படுத்தினாங்க, நான் வாயை அடக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் அப்படின்னு இந்த ராஜஸ்தானுடைய ஹெட்டாக அந்த போலீஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து அங்கே இருக்கும். அந்த இடத்துக்கு இந்த இவர் வராரு, அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அந்த இவர் தஹி வராரு. அவர் வந்தோடனே உள்ளே வராரு. எதுக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த கிருஷ்ணா சந்திலால்னு அந்த ஒரு பொண்ணு காணாமல் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணுடைய ஃபோனை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும்ல, அதுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்காக வருவார். அந்த ஃபோன் இருக்கும்ல, அந்த ஃபோன் எங்கே போகுது என்ன இதுன்னு கேட்கறதுக்காக பர்மிஷன் வாங்கிட்டு தானே ஃபோனை வந்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக கேட்பாங்க, வருவாங்க. அப்போ வந்தோன்னே சொல்லுவார், சார் இந்த இவர் தேவி சிங் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லா கேஸையும் அந்த அம்மாட்டே கொடுக்குறாரு சார், எங்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறார் சார்னு சொல்லி இந்த எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவார். நான் என்ன பண்ணுறது, நீ வந்து ஏற்கனவே வந்து ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினேன்னு சொல்லி ஒன்று இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, உங்கள் இன்ஸ்பெக்டர் தேவி சிங் வந்து லஞ்சம் வாங்கலைன்னு சொல்லி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, 2 பேருக்கு நல்ல காம்பினேஷன், ஏன் 2 பேரும் அங்கேயே கிடந்து சாவுங்க அப்படின்றார். சார் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னா. எனக்கு வந்து அந்த இதில் மண்டபா போலீஸ் ஸ்டேஷனில் நம்பிக்கையாக ஒரு ஆள் வேணும், நீ நம்பிக்கையாக எனக்கு நான் உனக்கு தேவையான இடத்துல வந்து ப்ரமோஷனை போட்டு விட்றேன் அப்படின்றாரு. சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறாரு. இப்போ பேச முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கிருஷ்ணா சந்திலால் வீட்டுக்காக போய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களாம் அந்த ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சோடனே ஒரு சின்ன பசங்களாம் இருக்காங்க, மோட்டர் லேடி வர்றாங்களா அப்படின்றாங்க. சரி வாயை அடைக்குங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு உள்ளே போனோன்னா அந்த ஏரியா இருக்க மக்கள்லாம் போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லி எல்லோரும் கூட்டமாக நிற்கிறாங்க. அவங்க அண்ணன் வந்து சத்தம் போடுறாரு, அவர் போலீஸை பார்த்தது இல்லையா அப்படின்னு. உள்ளே போனோடனே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அம்மா கத்துறாங்க, ஏன்டா போலீஸ்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா, அவள் ஓடி போனோம் அது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. அவள் ஓடி போயிட்டா, நமக்குலாம் அதெல்லாம் வந்து ஓடி போயிட்டானா அதுக்கு நம்ம கவலைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. அவன் இவன் கத்துறான், என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி காணா போயிட்டா, 2 மாசமாக ஃபோன் எடுக்கல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குது, அதான் விசாரிச்சாகணும், கண்டிப்பாக விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து ஏன்டா உன்னால் முடியுமாடா, உன்னால் வரதட்சணைலாம் கொடுத்து கல்யாணம் பண்ண முடியுமா, ஓடி போன வரைக்கும் நல்லதுடா விடுறா அப்படின்றா. அதெல்லாம் சரிம்மா, அவள் என்ன இருந்தாலும் நம்ம தங்கச்சி மாவா அப்படின்றா, உடனெல்லாம் திருத்த முடியாதா அப்படின்றா. அவள் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவன் தங்கச்சியோட ரூமை காமி அப்படின்றா. உள்ளே போய் சில டீட்டெயிலாம் பார்க்குறாவா, பார்த்துட்டு கிளம்புறாவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க, இவன் தங்கச்சியோட எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணா சந்திரன் இருக்கால, அவர் எக்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பா, அவளுக்கு உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த டெய்லரிங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அவன் அந்த ஓனரமாக சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் இதில் கொடுத்துட்டு ஜெய்ப்பூரில் கொடுத்துட்டு வரணும் அப்படின்றா. சரி மேடம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாங்க. டெட்டரா பஸ் ஸ்டாண்டுன்னு காமிக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அப்படின்னு இருக்கா பஸ் ஸ்டாப்பில். அங்கே நம்ம இவர் வராரு, நம்ம வில்லன் விஜயவர்மா வராரு. வந்தோடனே என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பல்தேவ் சிஸ்டருக்கு திருப்தி தானே அப்படின்றாரு. அவர் இல்லைம்மா இல்லை அப்படின்றாரு. அவர் வாங்கலாம், நீங்கள் எங்கே போகிறீங்க, ஜெய்ப்பூருக்கு தானே போகிறீங்க, கார்லேயே போகலாமே அப்படின்றார். இல்லை நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் அப்படின்றா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கலான்னு போகிறாரு. வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆனோன்னா அடுத்தது பஸ்ஸை காமிக்கிறாங்க. பஸ்ஸில் இவரும் அந்த பொண்ணும் போயிட்டுருக்காங்க. போனோன்னா ஒரு ஜோக்கு வேறு அடிக்கிறாரு. ஒரு அம்மா வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்து அந்த சுற்றியில் கூட என் ஒய்ஃப் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டார் அப்படின்றாராம். அந்த சுற்றியில் சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துட்டு என் வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க. அது என்ன ஜோக்குன்னு தெரியல. உடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இவர் வில்லனுடைய வீட்டுக்கு வந்து அவன் தம்பி அவரை பார்க்கறதுக்காக அவர் புது கார் வாங்கியிருக்காரு. அதை காமிக்கிறார். புது கார் வாங்கியிருக்கேண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு. நல்லா இருக்குப்பா அப்படின்றாரு. நல்லா இருக்குன்னா அவங்க அண்ணிட்டெல்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணி வணக்கம் அண்ணி அப்படின்றாரு. சரின்றாரு. 2 பேரும் சேர்ந்து எல்லோரும் காரில் போகிறாங்க. காரில் போயிட்டு எங்கே போகிறாங்கன்னா அவங்க இதுக்கு போகிறாங்க, அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. அப்பா வந்து ஒரு இடத்துல இருக்காரு, அங்கே ஒரு ஹோமம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்பா. அப்பாவை இவர் விஜயவர்மா பார்க்குறாரு. அப்பாவுக்கும் இவருக்கு ரொம்ப ஆகாது போல இருக்குது. பார்த்துட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த ஹோமம்லாம் முடிஞ்சு அவங்க அப்பா என்ன பண்ணாரு, இந்த இவர் ஆனந்தோட பையனை அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போனால் ஆனந்தோட பையன் சொல்கிறேன், அவன் தாத்தா எனக்கும் இந்த நகையெல்லாம் செய்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுங்க தாத்தா அப்படின்னாங்க. கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன்டா, உனக்கு சொல்லிக் கொடுக்காம யார் சொல்லிக் கொடுக்குறாங்க, எனக்கு இருக்கிற ஒரே பேரை நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா முதல்ல இந்த ஆசாரி வேலை பார்த்தாரு. அடுத்தது நான் பார்த்தேன். அடுத்தது என் பையன் சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். உங்கள் அப்பா ஒருத்தர் தாண்டா எதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த ஆனந்தோட ஒய்ஃப் இருக்கால வந்து நான் வந்துட்டு வணக்கம் மாமா, உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். உன்னை பற்றி கேள்விப்பட்டது பிறகு என் உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த அம்மா இன்னொரு பையனோட கனெக்ஷன் வச்சிருக்கால, அது இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. அதை தான் சொல்லிட்டு போகிறாரு அவர். இங்கே வந்து அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதோட முடிச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து நைட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாரு, அவள் தூங்கிட்டு இருக்காங்க, வந்து நான் தூங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியாமல் கிளம்பி போய் ஒரு வேன் ஒன்று வச்சிருக்காரு. அந்த வேன் தான் இந்த சீரிஸில் ரொம்ப முக்கியமான வேன். இந்த வேனில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேனுக்குள்ளே வந்து ஒரு லைப்ரரியே இருக்கும், புக்கெலாம் நிறையா இருக்கும், நிறைய சின்ன அறையெல்லாம் வச்சிருப்பாரு. அதில் போய்ட்டு அந்த எல்லாருக்கும் தெரியாமல் நைட்டில் போய்ட்டு கதவை திறந்து உள்ளே போய் அந்த வேன்லேருந்து ஒரு உள்ள மேலே சைடில் ஒரு 4-5 ஃபோட்டோ வச்சிருக்காரு, லேடிஸ் ஃபோட்டோ. அதை எடுத்து வச்சு உட்காந்து வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணுறாரு அவர். அது இந்த சீரியஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை காமிக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து அந்த எஸ்பி ஃபோன் பண்ணுறாரு. இந்த அட்லா பிடிச்சாச்சு, அவன் மேலே வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் அவர். இன்ஸ்பெக்டர் இல்லை சார், என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, அந்த பையன் வந்து அந்த பொண்ணு 2 பையனும் 2 பேரும் ஒன்றா தான் சார் காதலிச்சிருக்காங்க, போய் நீங்கள் அந்த பையனில் கேஸ் போட சொல்கிறீங்க அப்படின்றாரு.
நான் சொல்கிறத செய்யா, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறதுனால தான் ஒரே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன், ஸ்டேஷனை மாற்றி விட்டுட்டே இருக்காங்க, நான் சொல்கிறத செய்யா அப்படின்றாரு. மஹிபால் இன்னும் எம்எல்ஏ வருவார், அவர் என்ன சொல்கிறார செய்யா அப்படின்றாரு அவர். அடுத்து அவர் மஹிபால் எம்எல்ஏ வர்றாரு, என்ன சார் எஸ்பி பேசுனாரா, என்ன சார் கவரை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு கவரை தூக்கி போட்டு போகிறார் அவர். கவருக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணம் இருக்குது. அப்புறம் நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டில் வந்து இவங்க அஞ்சலி வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க ஹீரோயினா. அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாவ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அஞ்சலிகிட்ட பேசுகிறாரு. இதுமாதிரி வந்து அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் சார், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, காலைல வா பேசுவோம் அப்படின்றாரு. அதுக்குள்ளே இவங்க இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபு சத்தம் போடுறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் அந்த அஞ்சலிகிட்டே ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க நீ, ஏன் அவள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் தூக்கம் வராதா அப்படின்றாரு. அவர் எதுவுமே கண்டுக்காமல் வாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு தூங்குறதுக்காக போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறாரு, இதுக்கிடையில் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தவறான தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லி அவங்க தம்பி வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பார், ஹீரோகிட்ட சொல்லியிருப்பார், இந்த வில்லன்ட்ட சொல்லியிருப்பார். அதை இது பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவார், அந்த ஹீரோ இவங்களோட ஒய்ஃபு இருக்கார்ல, ஆனந்தோடைய ஒய்ஃபு, அவள் ஃபோனை எடுத்து அவளுக்கு தெரியாமல் அவள் கையாலேயே அதை ஃபோனை ஓப்பன் பண்ணுவார். தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் ரேகையை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள வந்து இந்த மெசேஜ் எல்லாம் பார்ப்பார், என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி. அதில் ஐ நீட் யூ, ஸோ யூ அப்படின்னு சொல்லி நிறையா வரும். ஐ நீட் டு ஷீ யூ, நவ் கேன் யூ ஸ்பீக் மீ அப்படின்னு சொல்லி வரும். 2 மணிக்கு சந்திப்போம், 3 மணிக்கு சந்திப்போம்னு சொல்லி இதெல்லாம் மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஒரு பையனை பிடிச்சி வச்சிருந்தாங்களா, அவன் வந்து யூரின் போகணும்னு சொல்கிறான். அதனால் ஒரு கான்செப்ட்டில் என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போய் உள்ள அவன் பாத்ரூமில் விட்டுட்டு வந்து வெளியில் நின்றுட்டுருக்காரு. அவரை பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பேர் முகமுடி போட்டுட்டு வராங்க. வந்து இவர் துப்பாக்கி முனையில் பிடிச்சி அவர் கையில் ஒரு விலங்கு போட்டுருக்காரு. அந்த விலங்கையை தூக்கி அந்த இதில் வேறு இதில் மாட்டி லாக் பண்ணி விட்டுட்டு அந்த பையனை அவனுக்கு தெரியும், அவன் சத்தம் போகிறான், வாயை புத்துறான்னு சொல்லி அழைச்சிட்டு அந்த காமெண்ட் வழியாக அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல போகிறாங்க. அங்கே ஒரு கார், ப்ளூ கலர் கார் இருக்குது. காருக்குள்ளே அவனை தள்ளி வாடான்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அவன் கத்துறான், அவன் யார் நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன், வாயை பற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை அழைச்சிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இடத்துக்கு போனோன்னே அங்கே வந்து ஒரு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஒன்று நிற்கிது. மணலிக்கு போகுது இந்த லாரி. இந்த லாரியில் போய் செவனே நிறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை நிறையா பணத்தை கொடுக்குறாங்க. செவனே பேச ரஜினியை பற்றிலாம் 2-3 மாதத்துக்கு பற்றி எதையும் நினச்சி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்றாங்க. அவன் யார் நீங்கிறான், வாய் பற்றிட்டு போடான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு இந்த கார் எடுத்துகிட்டு 2 பேரும் வராங்க. முகமுடி போட்டுருக்காங்களா, வந்து இங்கே முகமுடியை கழட்டுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டரும் அஞ்சலியும். ஏதாவது எஃப்ஐஆர் போட சொன்னாங்களே, எஃப்ஐஆரை வந்து போட முடியாதுன்னா பையன் நல்ல பையனாக இருக்கான் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண, எஃப்ஐஆர் போட்டு அங்கே அனுப்பிட்டோம்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கோம். அடுத்து இந்த பையன் காணா போயிட்டான்னு சொன்னோன்னே எல்லா நேரமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. எஸ்பி சட்டம் எல்லார்ட்டிஸை பேசிகிட்டு இருக்காரு. அவன் யாரும் 2 முகமுடி போட்டவங்க கொண்டு போயிட்டாங்க, அழைச்சிட்டு போயிட்டாங்க, கண்டிப்பாக அவங்களை சீரம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உள்ளே வராரு. உள்ள வந்து தேவிசிங்கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு, என்னையா நீ வேலை பார்க்குற இடத்துல இப்படிலாம் நடக்குது, இது பெரிய பிரச்சனை ஆகிடுயா, அது ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கா, மகிபாலுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான், அவன் இதை வச்சு 6 மாதத்துக்கு நம்ம போட்டு உயிர் கொண்டுடுவான் அவன் அப்படின்னு சொல்கிறார். சார் என்ன பண்ண சார், சாரி சார் அப்படின்றாரு. சரி நீயே மேனேஜ் பண்ணிக்க, மகிபாலை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கேட்குறாரு, அந்த கிருஷ்ணாச்சந்திரன் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றாரு. சார் அஞ்சலி விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அஞ்சலிங்கிற, ஏன் எல்லா கேஸையும் அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன், அவனுக்கு எதுவும் பர்சனலாக எதுவும் கவனிக்கிறாளா அப்படின்றாரு. சார் எனக்கும் அவளுக்கும் வந்து பர்சனல் இது தொழில் முறையாக தான் சார் எனக்கு பழக்கம், வேறு எதுவும் பர்சனலாம் பழக்கம் இல்லை அப்படின்றாரு. சரி ஓகே, இந்த அட்லாப் கேஸை வந்து அந்த இவன்ட்ட தகிட்ட கொடுத்துரு, கைலாஸ் தகி இருக்காரில் அவர்கிட்ட கொடுத்துரு, கைலாஸ் பர்கிட்டு இருக்குல்ல அவர்கிட்ட கொடுத்துரு, அவன் அந்த விசாரிக்கிட்டோம் அப்படின்றாரு. சரிங்க சார் ஓகே கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. வெளியில் வந்து பர்கிட்டப்பா நான் சொல்லிட்டேன், நீ அந்த கேஸை பார்த்துக்க அப்படின்றாரு. அவன் ஓகேன்றான். இதை அவள் பார்த்துட்டு அவள் கடுப்பாய் அவள் கிளம்பி போகிறான். நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அந்த வேனை கொண்டு போய் ஒரு இடத்துல யாரும் வர இடத்துல நிப்பாட்டி போட்டு அவங்க உள்ள வேனுக்குள்ளே போகிறான். வேனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஃபோன் வச்சிருக்கான், நிறைய ஃபோன் வச்சிருக்கான். உள்ள அதில் இந்த ஃபோன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அதில் ஒரு ஃபோன் எடுத்து புது சிம் கார்டை போட்டு ஏதாவது பத்மாங்கிற பொண்ணுகிட்ட பேசுகிறான். அந்த பொண்ணு, நான் இனிமேல் பேசினேன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாண்டா அப்படிங்குது. ஐயோ இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஃபோன்லேருந்து செல்ஃபோன் இது சிம் கார்டு எடுத்து உடச்சி உள்ளே போடுறான். உடச்சி கீழே போட்டுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம அந்த போலீஸ் ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்காங்களா, அங்கே வந்து நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் நின்றுட்டுருக்காரு. அவர் அங்கே வந்து ஒரு நம்பர் சொல்லி இதை ட்ரேஸ் அவுட் பண்ணுவா அப்படிங்கிறாரு. அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுறா. அந்த நம்பரை வந்து என்ன பேருன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது ஜாவித் லோகர் அப்படின்னு வருது. அப்புறம் இங்கே ஒரு இந்த எடுத்துகிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாரு. அதுக்குள்ளே அவங்க அஞ்சலி படி வந்து அங்கே போய் அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிருஷ்ணாச்சந்திரன் வேலை பார்த்தால கம்பெனி அங்கே போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு விஜய்ங்கிற பையனோட தான் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லி அவங்க கூட இருக்கவங்க சொல்கிறாங்க. இங்கே 2 பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க. அவர் பர்கி சொல்கிறாரு ஜாவித் லோகருங்கிறாங்க, அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை விஜய் அப்படின்றாங்க. 2 பேர் சண்டை போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுறாங்க, அப்படி 2 பேர் சத்தம் போட்டுருக்காங்க. அது மாதிரி யார் என்ன எதுன்னு அவங்க அண்ணன் போய் விசாரி அப்படின்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் கடுப்பாயி மகிபால்கிட்ட அந்த ஜாவித் லோகர் அட்ரஸை கொடுத்துட்றாரு. அவனும் தான் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கானு, அவனும் உடனே கிளம்பிடுறாங்க ஜாவித் லோகரை கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ போகும்போது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவன் போயிட்டு இருக்கான், அவன் தங்கச்சி தான் பார்க்க போயிட்டு இருக்கான், அவன் நீ வாடா அப்படின்றாரு. இல்லை நான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லை, ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான், நான் போய் தான் சொல்கிறான், வீட்டில் தான் இருக்கான். இங்கே வராங்க அஞ்சலி, ஏன்டா இல்லை உண்மையாக சொல்கிறா, யாரா உன் தங்கச்சி அழைச்சிட்டு போனது, விஜயா ஜாவித் லோகரா, என்னடா யாரா சொல்கிறா அப்படின்றாங்க. அவன் உடனே சொல்கிறான், மேடம் கோச்சிக்காதீங்க, என் தங்கச்சி வந்து ஓடி போனது விஜயோட தான் ஓடி போனேன், ஆனால் வந்து அப்பாவி தெரியாமல் ஒரு அப்பாவி மாட்டிக்கிட்டான், கொஞ்சம் போய் காப்பாற்றுங்க. இப்போ தான் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொன்னார், மகிபால் அவனை கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காரு அப்படின்னாரு. அட பாவி ஏன்டா அப்படி போட்டு குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உடனே கிளம்பி அவள் போகிறாவ. ஏன்னா அவன் கொண்டுடுவானுங்க, அவங்க பிடிச்சானுங்கண்ணா. உடனே என்ன பண்ணுறா, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறா, இதுமாதிரி மகிபால் போயிட்டுருக்காரா, நீங்கள் நாங்கள் போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கறதுக்காக வண்டி எடுத்துகிட்டு போகிறா வேகமாக. அதுக்குள்ளே அவர் இன்ஸ்பெக்டர் எஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேக்கப் அனுப்புங்க, நான் இது மாதிரி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு வராரு. 2 பேரும் வேகமாக போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, அவன் ஜாவித் லோகரை பிடிச்சி அவனை அழைச்சி கொண்டாந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் கட்டி போட்டு அவனை ரயில்வே ட்ராக்கில் கட்டி போட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க.
இங்கே என்ன பண்ணுறாங்க, இவர் இன்ஸ்பெக்டர் விரட்டிட்டு வந்தார் பாருங்க. விரட்டிட்டு வந்தால் அவனை எங்கே போனான்னு தெரில. அவனை கட்டி போட்டுருக்க இடத்துலேருந்து அவர் கிராஸ் பண்ணி போயிடுறாரு. அப்படின்னு பின்னாடி தான் வராங்க. பின்னாடி வந்தோன்னே அவங்க அந்த ரயில்வே ட்ராக் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த காவி துண்டு ஒன்று கிடக்குது. காவி துண்டை பார்த்துட்டு நிப்பாட்டிடுறாங்க. துண்டை பார்த்துட்டு இப்படி எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மேலே கட்டி போட்டுருக்கிறத பார்த்துடுறாங்க. அவனை போய் காப்பாற்றுறாங்க. இந்த எபிசோட் முடிஞ்சு அடுத்த எபிசோடு ஆரம்பிக்குது. ஒவ்வொரு எபிசோடு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து பாத்ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ மாத்திரை போட்டோன்னே செத்து விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்தது அந்த ஜாயத்தில் ஒரு பிடிச்சி கொண்டாந்து ஸ்டேஷனில் உட்காந்து வச்சு சொல்கிறேன், நீ தானே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ண, கிருஷ்ணா சந்திராவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னா, சார் மேடம் என் ஃபோனுக்கு காணா போய் 6 மாதம் ஆகுது மேடம் அப்படின்றான். என்னடா காணா விட்டுன்றேன். ஆமாம், என் தங்கச்சி தான் என் ஃபோன் வச்சிருந்தா, அவள் தான் என் தங்கச்சி தான் வந்து 6 மாதமாச்சு காணா போயிட்டா அப்படிங்கிறா. எங்கடா போனா அப்படின்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டான், ஒரு பையன் வந்து லவ் பண்ணி அவன் தங்கச்சி வந்து அழைச்சிட்டு போயிட்டான் அப்படின்றான். நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அன்றைக்கி மறுநாளே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்றான். அதுக்குள்ளே நம்ம இவர் கைலாஸ் பார்க்கு போய் பார்த்துட்டு, ஆமாம் சார் உண்மை தான் சார், அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சார், அவன் சொல்கிறது உண்மை தான் அப்படின்றார். சரி ரைட் அப்படின்னு சொல்லி அதுக்கு குறித்து வச்சுக்கிறாங்க. அவன் தங்கச்சி பேர் என்னடா அப்படின்றாங்க. தங்கச்சி பேரை சொல்கிறான். நம்ம பேர் வந்து பாத்திமா லோகர் அப்படின்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 பொண்ணு காணா போயிருக்கிறாங்க. அவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க, வரதட்சணை கொடுக்க முடியலன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து 3 பேரும் பேசிக்கிறாங்க. இது அந்த மைபாலுக்கு தெரியாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்குள்ளே அவனுக்கு ஜாயத்தில் வந்து 2 கான்ஸ்டபிள் அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்தது இங்கே நம்ம ஆனந்துடைய தம்பியோட ஜுவல்லரியை காமிக்கிறாங்க. அவர் தம்பி ஜுவல்லரி வச்சிருப்பாரு. அங்கே வராங்க, ஆனந்த் வராங்க. வந்து பார்த்துட்டு அப்பா பணம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பா பணத்தை கொடுறா அப்படின்றாரு. நான் கொடுக்குறேன்னா ஒன்றும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றான். என்ன அப்படின்றாரு. இல்லை நீ சமூக சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வீக்கெண்டில் வெளில போயிடுறேன், இது அன்னிக்கெல்லாம் தெரியுமா, அண்ணியெல்லாம் உன்ட்ட கேட்க மாட்டாங்களா நிறைய, அவங்க ஏன்டா கேட்குறாங்க அப்படின்றா. இல்லை நீ எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறியா, அதனால் கேட்குறான் அப்படின்றான் அவன். இதை பற்றி உங்கள் அண்ணி என்னால் கவலை பண்ண, நீ ஏன்டா கவலைப்படுற அப்படின்னா. ஏன் அண்ணி பற்றினா உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் என்ன அப்படின்னா, அவங்க தவறான தொடர்பு வச்சிருக்காங்க, ஏற்கனவே விட்டு சொல்லியிருப்பான், மறுபடியும் இதை சொல்கிறான், தவறான தொடர்பு வச்சிருக்காங்கன்னா என்ன அதை பற்றி நான் கவலைப்படுறேன், நான் வந்து கேட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட, நீ செவனே நிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பணத்தை வாங்கிட்டு ஒரு கிளம்புறாரு. நைட்டு வேலை முடிஞ்சோன்னா அவங்க அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, அந்த இவர் கைலாஸ் பரிக்கு கொண்டாந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனோன்னா அவர் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கெல்லாம் வீட்டில் அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வந்திருக்கீங்க அப்படின்றாரு. என்னடா ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது, எங்கள்கிட்ட சொல்லப்படாதானே, நீ இது சந்தோஷமான செய்தி தெரிஞ்சால் அங்கே வரமாட்டோமா அப்படின்றாங்க. என்ன சந்தோஷமான செய்தி அப்படின்னா, அந்த ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கா அப்படி இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. இருங்க நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒரு நிமிஷம் பண்ணிட்டு போகிறாரு. இவங்க ரொம்ப வெக்கம் வந்துடுது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் உள்ள போய் பாத்ரூமில் போய் அழுதுட்டு இருக்காரு. ஏன் அழுகுறாருன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆனந்தோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவர் வந்து மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. நடந்து வந்து அந்த பையன் இருக்கான் பாருங்க, தொடர்பு வச்சிருக்காங்களோ ஒரு பையனோட, அந்த பையனை கூப்பிட்றாங்க, வாப்பாங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, இல்லை நம்ம 2 பேரும் பழக்கம் வச்சிருக்கிறது எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல இருக்குது அப்படின்னா. எப்படி தெரிஞ்சதுன்னா, இல்லை உனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு தான் யாரோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனும் சொல்கிறான், ஆமாம் என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் கேட்டாங்க, கல்யாணம் ஆன பொண்ணோட தொடர்பில் இருக்கியான்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அவன். சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அவன் சொல்கிறான், நீங்களும் லவ் பண்ணுறீங்க, நானும் லவ் பண்ணுறேன், உண்மையாக லவ் பண்ணுறேன், ஏன் இது பயப்படுறீங்க நீங்கள், வாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறான் அவன். இது கல்யாணம் பண்ணிக்கிறதா, ஏன்னா எனக்கு புருஷன் இருக்கான், குழந்தை இருக்கான், எங்கடா போய் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான் அவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த அட்லாஃபை அழைச்சிட்டு போனாங்க பாருங்கள், அந்த முகமுடி போட்டு, அதை வந்து கான்செப்டை விசாரிச்சுட்டு இருக்காரு. எங்கடா வந்தாங்க, எப்படி அவனை அடிச்சு போட்டு கடத்திட்டு போனாங்க. ஆமாம் சார், இங்கே தான் வந்தாங்க சார், இங்கே தான் கடத்தி இங்கே வந்து அதில் அந்த கம்பியில் வந்து நாங்கள் விலங்கு போட்டுட்டு கிளம்பிட்டாங்க சார் அப்படின்றான் அவன். எப்படா போனாங்கன்னா, இந்த காமெடி ஏறி குச்சி சார் போனாங்க அப்படின்னு சொல்லி காமெடி ஏறி குச்சி போகிறாரு. போய் பார்க்குறாரு. அங்கே போய்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்கிட்ட போய் அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த சிசிடிவி போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போகிறார். சிசிடிவியில் போனால் அங்கே ஒரு ப்ளூ கலர் கார் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காமிக்குது. அதை எனக்கு காப்பி பண்ணி கொடு அப்படின்றாரு. அவன் பென்ட்ரைவ் கொடுங்க சார். நான் பென்ட்ரைவ் வேண்டாம், போலீஸ்டே பென்ட்ரைவ் கேட்பிடா அவனை அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவார் அவர். பென்ட்ரைவ் வச்சுக்கலாம், அந்த பென்ட்ரைவில் போட்டு கொடுறா அப்படின்னு வருவார். அடுத்து இங்கே ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. ஸ்டேஷனில் அந்த ரஜினிங்கிற பொண்ணை வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு ஒரு தாக்கூர். அழைச்சி வந்து சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் சார் நான் அட்லாப் தான் சார் கடத்தி கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுது. அவர் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, என்னமா 2 பேரும் லவ் பண்ணி தானமா போனீங்க, இப்போ கடத்தி கொண்டு போனான்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரிலாம் பண்ணால் அவனை ஜெயிலில் போட்டுருவாங்கம்மா அவங்க அப்படின்றாங்க. அவர் மைபாலின் இப்போ எம்எல்ஏ வந்திருக்காரு. அவர் சத்தம் போகிறார், சார் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டுட்டு வாங்கிட்டு வேலையை பாருங்கள் சார், ஏன் சார் இப்போ மாற்றி கேட்டு இந்த பொண்ணு இதே மாற்றி வைங்க போலிருக்கு அப்படின்றார் அவர். 2 பேரும் முறைச்சிட்டு நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனை காமிச்சோன்னா அவர் வேலை போயிட்டுருக்காரு. ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஆர்த்தி எப்படி இருக்கா அப்படின்றார் இவர். அவர் சொல்லுங்கள் மகேஷ் அப்படின்னா, ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் ஒரு பேர் சொல்லுவார் இப்படி இவர். இதுக்கு இடையில இன்னொரு பொண்ணுகிட்ட பேசியிருப்பார். அந்த பொண்ணுகிட்ட ரிச்சர்டுன்னு பேசியிருப்பார். இந்த பொண்ணுகிட்ட மகேஷ்ன்றார் அவர். பெண்குயின் ஒன்று அனுப்புகிறேன் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வந்துச்சு அப்படின்னா. அந்த பெண்குயின் வந்து பெண்குயின் பற்றி உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள்வின்னா, அந்த பெண்குயின் எப்போதுமே பிரியாமல் இருக்குமா, நிறைய குட்டி போடுமா, நம்மளும் அதுமாரி சேர்ந்து குட்டி போடுவோமான்னு கேட்குறாரு. அந்த அம்மா வெக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன பண்ணுறாரு, இந்த வேனை எடுத்துக்கிட்டு ஒரு 20 பசங்க இருக்காங்க ஒரு கிராமத்தில். அங்கே போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட போய் எப்போதுமே நல்லா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, பாவம் பண்ணுறது பெரிய தப்புன்னு சொல்லி பெரிய கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. சமூக சேவை மாதிரி பண்ணுவார் போல இருக்குது. அப்படி காமிக்கிறாங்க. ஏன்னா ப்ரொஃபஸராக இருக்கார்ல, வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு கஷ்டப்படுற பசங்களுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து கிளாஸ் எடுப்பார் போல இருக்குது. கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு காமிச்சிருப்பாங்க சீன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாட்ட பணத்தை கொடுக்குறதுக்காக போயிருப்பார். இந்த பணம் வாங்கினார்ல தம்பிகிட்ட, பணத்தை வந்து அப்பாட்ட கொடுக்குறதுக்காக போயிருப்பார். அப்பாட்ட கொடுக்க போனோன்னா அவங்க அப்பா சொல்லுவார், என் சின்ன பையன் ஒருத்தன் தான் வந்து எனக்கு பணம் கொடுத்துட்ருக்கான், நீலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். என் சின்ன பையனை மட்டும் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுவார். அவன் போய் முறைச்சிக்கிட்டே உள்ளே போவான்.
இவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், வீடு பேக் சைடு வழியாக போய் இவங்க ஆசாரி தானே, அந்த நகையெல்லாம் உருக்கிறதுக்கு மிஷின்லாம் வச்சுருப்பாங்களா, அதுக்குள்ளே கொண்டு போய் வளையல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டு அதை இது பண்ணுவார். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுங்கள்லாம் கடத்தி கொண்டு போகிறாருல்ல, அந்த பொண்ணுங்கள்ட்ட வந்து அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருவார் போல. அதை வந்து அதில் உருக்குறாரு, போட்டு பிஸ்கட் மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாரு. இப்போ இந்த பசங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு பாருங்க. அங்கே ஒரு 4, 5 சாதுக்கள் வராங்க, நடந்து வராங்க. அதில் ஒரு சாது சொல்கிறாரு, சார் நாளைக்கு தான் சார் பார்டரை தாண்டி போவோம் அப்படின்றாரு. ஓகே ஓகே போங்க, போகும்போது இதையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த தங்க கட்டியை கொடுக்குறாரு. இவங்க என்ன பண்ணுறானுங்க, பார்டரை தாண்டி பாகிஸ்தானுக்கு போய் இந்த தங்கக்கட்டி அங்கே விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த தங்கக்கட்டி அவர் வாங்கிட்டு ஒரு 50,000 பணத்தை கொடுக்குறாங்க. சார் இது நேற்று கொடுத்ததுக்கான பணம் சார் அப்படின்றான். டெய்லி இந்த வேலையை தான் பார்க்குறாரு போல அவர். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் வந்து போடுறாரு. பேங்க்கில் கொண்டு போய் இந்த பணத்தை 50,000 பணத்தை கொண்டு போடுறாரு. அங்கே போய் இந்த ரிசிப்ட் எடுத்து என்ன எழுதுறாரு பேருங்கிறீங்கன்னா, ஃபேஸ் இக்பால் அப்படின்னு எழுதுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர் வச்சிருக்காரு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இவர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அவர் வந்து எஸ்பி ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. இவங்க அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது அப்படின்னா, நான் எஸ்பி ஆஃபீஸில் இருக்கேன், நான் கையெழுத்து வாங்கினியா இல்லையாடா அப்படின்றாங்க. அந்த இவங்க ஏற்கனவே மறுபடியும் 2 பேர் வந்திருக்கு பாருங்க, அவங்க ஃபோன்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணணும்ல, அதுக்காக கையெழுத்து வாங்குறதுக்காக அனுப்பியிருக்காங்க எஸ்பி கிட்ட. இல்லை எஸ்பி வெளில போயிருக்காரு அப்படின்றார் அவர். ஏன் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு தூங்க அப்படின்றா சத்தம் போடுறான். எஸ்பி எங்கே இருக்காரா, போய் கையெழுத்து வாங்கிட்டு வாடா அப்படின்றாரு. அப்புறம் எஸ்பி ஒரு இடத்துல வந்து இதில் வெளியில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார். அந்த ஃபங்க்ஷனில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வராங்க அவங்க. வாங்கிட்டு வந்தோன்னா இங்கே வந்து என்ன சொல்லிடுறாங்க, இந்த கிருஷ்ணா சந்திலால் இருக்கார்ல, அவளுடைய ஃபோன் வந்து ஜெய்ப்பூரில் ஆன் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஜெய்ப்பூரில் தான் ஆன் பண்ணியிருக்கேன், அடிக்கடி ஆன் பண்ணியிருக்கேன், ஜெய்ப்பூரில் போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் போயிட்டு என்ன பண்ணுறா, இங்கே இருக்க ஹோட்டலெல்லாம் போயிட்டு இந்த ஃபோட்டோ காமிச்சு கேட்டுட்ருக்கா. இதை பார்த்துருக்கீங்களா, அவளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டுருக்கா. ஒருத்தருமே எல்லாமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் தேவ்சிங் காமிக்கிறாங்க. நைட்டில் வீட்டில் ஒய்ஃபோட படுத்துருக்காரு. ஒய்ஃபை போய் கட்டி பிடிக்கிறாரு. அந்த அம்மா என்ன, இந்த மாதம் தான் கோட்டா முடிஞ்சு போச்சு, ஏன் திரும்ப வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சத்தம் போடுது. அவர் அப்படியே ஒரு ஏக்கத்திலே திரும்பி படுத்துக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ நைட் ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறார், மாடி ஏறி போகிறான். மாடி ஏறி போய் குதிக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பையன் இவ்வளோ கட்டி பிடிக்கிறான். இவர் தனியாக ஒரு தொடர்பு வச்சிருப்பா அப்படி இருக்கவ. இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறாங்கன்னா, பின்னாடி ஒரு விஷயத்துக்காக தான் காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அடுத்தது இங்கே வந்துடுறாங்க. இங்கே நைட்டு இங்கே அங்கே போயிட்டு நேராக இங்கே இதுக்கு தான் ஸ்டேஷனுக்கு தான் வரேன். ஸ்டேஷனுக்குள்ளே வந்தோடனே நம்ம வெளியில் ஒரு இவர் ஏட்டையா ஒருத்தர் பாருங்க. இவ்வளோ பார்த்தோன்னே ஊதுபத்தியை கையில் எடுத்துடுறாரு. இவ்வளோ உள்ளே போனோன்னே இவர் போன இடத்துலலாம் போய் ஊதுபத்தியை காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்தளவுக்கு ஜாதி கொடுமையாக இருக்கும் போது அந்த ஏரியா எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுறா, அடுத்தது நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் வந்து ஒரு இதுக்கு வரார், ஒரு ஹோட்டலுக்கு வரார். ஹோட்டலுக்கு வந்தோடனே அங்கே வந்து ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அதான் எப்படி இருக்க அப்படின்றா. சொல்லுங்கள் கார்த்திக் சர்மா அப்படிங்கிற. இந்த பொண்ணுகிட்ட கார்த்திக் சர்மான்னு சொல்லி வச்சிருப்பாரு பேர். உடனே என்னாச்சு வீட்டில் வந்து லவ் சொல்லிட்டீங்களா அப்படின்றா. அவன் இவெல்லாம் சொல்லிட்டேன், எங்கள் வீட்டை பற்றி தான் உனக்கு தெரியுமில்ல, எல்லாம் பழமையான இதை சேர்ந்தவங்க அவங்க சொல்கிறத தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக வரதட்சணை கேட்குறாங்க, உங்களால் எப்படி வரதட்சணை கொடுக்க முடியும், என்ன கார்த்தி இப்படி சொல்லுங்கள், என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றான். அவன் இவன் சொல்கிறான், அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு வழி இல்லையே, நம்ம ஒரு வேலை இருக்குது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு. அவள் அதுக்கு சம்மதிச்ச மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அவன் வேறு ஏதோ கேட்குற, வரதட்சணை நல்லா அதிகமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. உடனே அந்த அழுகை அடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, உனக்கான ஸ்பெஷலாக ஒரு பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது ஹார்ட் சைஸில் வருது பீஸா. அதை பார்த்துட்டு ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்றவனே அவள் சிரிக்கிறாவோ. அடுத்தது நம்ம அஞ்சலி பாட்டி இவங்க ஹீரோயினை காமிக்கிறாங்க. கிருஷ்ணா சந்திலால் பாத்திமா அவருடைய ஃபோனை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி இந்த ஆஃபீஸில் வந்து அந்த காசிம்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவன் காசிம் சொல்கிறான், ஆமாம் அந்த 2 பேரும் ஃபோனும் வந்து நைட்டில் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது, இது ஒரே பேட்டர்னாக இருக்குது, இது என்னமோ அந்த ஒரு லிங்க் மாதிரி இருக்குது, இந்த ஒரு பொண்ணோட ஃபோன்லேருந்து இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறது, அந்த பொண்ணுலேருந்து இன்னொரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறது மாதிரி இப்படி வந்துட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திமா ஒரு ஃபோன்லேருந்து வந்து இன்னொரு பொண்ணுக்கு பேசியிருக்கிறான், அவன் ரோஹித் வர்மாங்கிற ஃபோனுக்கு பேசியிருக்கிறான் அப்படின்றா. சரி அதையும் நீ ட்ரேஸ் அவுட் பண்ணுற அப்படிங்கிறா. இல்லை இதை நான் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது பற்றியில் இதுக்கெல்லாம் எனக்கு ஃபுல் கிளியரன்ஸ் வேணும், நீங்கள் ஃபுல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் நல்லா ட்ரேஸ் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். நீ ட்ரேஸ் அவுட் பண்ண நான் உனக்கு வந்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி தரேன் அப்படின்றா. மேடம் அப்பெல்லாம் பண்ண முடியாது மேடம், நான் அவன்கிட்ட போய் சத்தம் போடுறேன், ஏன்னா பொண்ணுங்களாம் காணா போயிட்டு இருக்கா, அவங்களாம் உயிரோடு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, நீ படி இப்பெல்லாம் கதை பேசிகிட்டு இருக்கேன், நீ பண்ணுறா நம்பி வாங்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அவன். உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் இருக்க சொல்கிறேன், அம்மா அந்த பொண்ணோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை பண்ணுறேன், போன வருஷம் நான் ஒரு கேஸில் மாட்டிட்டு முடித்தேன் அப்படின்றான் அவன். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, நம்ம இவர் பர்கியை காமிக்கிறாங்க. பர்கி என்ன பண்ணுறாரு, அந்த இவன் அந்த அட்லாப் காண போனாலும் கடத்தி கொண்டு போனாங்க பாருங்க, அந்த சிசிடிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு அவர். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கார் போனது இருக்குது. அப்புறம் அதுக்கு கார் போனதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டோல் பூத் இருக்குது. டோல் பூத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கார் வரல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த டோல் பூத்துக்கும் இந்த நம்ம ஸ்டேஷனுக்கும் இடையில தான் அந்த கார் இங்கே நின்றுருக்கு அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா மறுபடியும் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ரோஹித் வர்மான ஒரு பொண்ணு காணாப்பட பாருங்க, அவங்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு இருக்கா. விசாரிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு காணாப்பட பற்றிலாம் நீ பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா, அவன் யாரோ ஒருத்தனோட பையனோட ஓடிப்பிட்டா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமாம்மா, அதெல்லாம் இல்லை, பொண்ணுங்களாம் அடிக்கடி காண போயிட்டு இருக்காங்க, உங்கள் பொண்ணை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் ரொம்ப பதட்டப்படுறாரு. அவங்க அப்பா அப்படின்னா என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்றா. உங்கள் பொண்ணுக்குலாம் ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்க, என்னால் வரதட்சணைலாம் கொடுக்க முடியல, என் பொண்ணு ஓடி போனது தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப அதை பற்றி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. அடுத்தது இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனை காமிச்சோன்னா அங்கே வந்து 3 பேர் நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேர் நிற்கிறாங்க. இன்னொன்று அவர் சொல்கிறாங்க, அவர் சொல்கிறார், பர்கி சொல்கிறாரு, காசிம் கண்டுபிடிச்சிருக்காரு, மேலும் 8 பொண்ணுங்க காண போயிருக்காங்க போல இருக்குது, அவங்க 8 பொண்ணுங்க போனோம் இது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் சஜனையும் சேர்த்துக்காங்க அந்த இதில், இப்போ இந்த 8 பொண்ணுங்களையும் பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. இங்கே வந்து ஹீரோயினுடைய வீட்டை காமிக்கிறாங்க. அம்மா கூட பேசிகிட்டு இருக்கா. அம்மா சொல்கிறா, அவர் உனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கிறேன், இந்த நாளைக்கு இது 10 மணி 11 மணிக்கு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து பர்மிஷன் போட்டு வா, அவங்க வந்து ஹோட்டலில் இருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. வரும்போது இந்த புடவையை கட்டிட்டு வந்துரு அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு கிளம்புறா.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டேஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க 3 பேரும். இந்த பொண்ணுங்கலாம் காணாம போனாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவர் சொல்றாரு, பர்கி சொல்றாரு, இது வந்து காணாம போனதுக்கெல்லாம் காரணம் வந்து சாமியாரா தான் இருக்கும். அவங்க தான் சாமியார்லாம் பொண்ணுலாம் மறைய வைக்கிறாங்களா, அதான் தான் இருக்கும்னு சொல்லி அவர் சொல்றாரு. இவர் சொல்றா, இல்ல இந்த பொண்ணுங்கலாம் காணாம போனதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் காரணம். ஏன்னா இந்த காணாம போனதுலாம் வந்து ஒரு சேம் பேட்டர்னா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டோன்னா இவர் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கொஞ்சம் விசாரிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்புறாரு. நீ இந்த கேஸை பாரு, நீ அந்த கேஸை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம எஸ்பி ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோயின் உடனே சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு மணி நேரம் பர்மிஷன் வேணும் சார், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றா. இப்போ இந்த பையனை தான் பார்க்க போகிறா, அவளை இந்த கேட்குறா. அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து இந்த பையனை பார்க்கறதுக்காக வரா. வந்தோன்னா ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புடவைலாம் கட்டல, அப்படியே யூனிஃபார்ம்லேயே வரா. நான் தான் அஞ்சலி, சொல்லுங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க கேளுங்க அப்படின்னா. அவன் அந்த பையன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அவளை பார்த்துட்டு, சரி நானே கேட்குறேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னா. சார் நீ என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இங்கே இருக்கிறேன். என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, நான் ஊறுகாய் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டுனா ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்லும் போது அம்மா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நீங்கள் குளிக்கிறது கூட அம்மா மாவட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறான். அவனை கலாய்க்கிறா போட்டு. அப்புறம் என்ன சொல்கிறா, சரி ரைட்டு, எனக்கு ரொம்ப நாளி ஆகிட்டு, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கலாம், உங்களுக்கு நான் ஸ்பெஷாலிட்டி வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அவன் பையனோட அம்மா சொல்கிறேன், நீ பில்லை கொண்டு வர சொல்லுவோம், நம்ம கிளம்புவோன்றா. இவன் வெளியில் வந்தவங்க அம்மா வந்து சத்தம் போகிறான், என் மானதை வாங்கிட்டு இப்படி ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ அட்டுழியம் பண்ணுறா அப்படின்றா. இவனை நினச்சி தாண்டி அப்பா செத்து போட்டார் அப்படின்னா. அப்பா செத்து போனது கேன்சரில் செத்து போனார், இதனால ஒன்று சாவலை, நீ வரியா வண்டியில் வரியா கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டு போகிறான் அப்படின்னா. வண்டிலாம் நான் வர மாட்டேன், ஆட்டோவில் போகிறான் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்புறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் வந்து ஒரு பொண்ணோட இன்டர்நெட்டில் ஒரு பொண்ணில் பேசிகிட்டு இருப்பாரு, ரிச்சர்ட்னு சொல்லி, அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கா, கடலை போட்டுக்கிட்டு இருக்கான், அதை காமிக்கிறாங்க. அடுத்தது எஸ்பி ஆஃபீஸில் இவங்க 3 பேர் நிற்கிறாங்க. 3 பேரில் 4 பேர், காசிமை, இந்த பொண்ணு, நம்ம எஸ்பி, நம்ம இன்ஸ்பெக்டர்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அட்லாப் கேஸை பற்றி கேட்குறாரு, பர்கி பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த கேஸை பற்றியும் சொல்கிறாங்க. இது மாதிரி சார் இந்த பொண்ணுங்க நிறைய காணா போயிருக்காங்க, 8 பொண்ணுங்க காணா போயிருக்காங்க, இப்போ 16 பொண்ணுங்க காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சார் டீ சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு ஒரு எஸ்பி. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் அவங்க அஞ்சலி சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. இல்லை சார் எனக்குலாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்புனோன்னா நான் இங்கே வந்து இது கேஸ் ரொம்ப பெருசாக போயிட்டு இருந்தோன்னா இவங்க இன்ஸ்பெக்டரும் அவங்க ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஓடி போடுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன சார் தெரியும், இது இங்கே காணா போன பொண்ணுங்க எல்லாமே ஏழ்மையான பொண்ணுங்க சார், ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்படுற பொண்ணுங்க. அவங்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து இதுமாரி நான் வந்து ஆதரவாக பேசினா அப்படி தான் சார் போவாங்க, வரதட்சணை வேணாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னால் அப்படி தான் கிளம்பி போவாங்க. இது உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா. நான் என் பொண்ணெல்லாம் இப்படிலாம் காணா போனால் நல்லா சும்மா இருக்க மாட்டேன், விசாரிச்சு எடுத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் சொல்ல எங்கள் அப்பாவும் அப்படி தான் சார் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 16 பொண்ணுங்க ஃபோட்டோவையும் வந்து எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மார்ச் வரைக்கும் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த 16 பொண்ணுடைய ஃபோட்டோவையும் எடுத்து மார்ச் வரைக்கும் எல்லாத்துக்கும் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க, எல்லா ஸ்டேஷன்லையும் ஒட்டி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பசங்களாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பந்து வந்து ஒரு பையனுடைய மண்டையில் அடிபட்டுடுது. உடனே ஹெச்எம் ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் விளையாடினவன் வந்து இன்ஸ்பெக்டர் பையன், அடி வாங்கினவன் வந்து அந்த ஆனந்த பையன், வில்லனுடைய பையன். எல்லோரும் வந்து ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கா, என் பையன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஒரு ஆனந்த் வந்து சின்ன பசங்க உள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, நம்மளாம் சண்டை போட்டுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி சொன்னோன்னே அவர் வெளியில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போய், பரவாயில்ல சார் இந்த பிரச்சனையை நீங்கள் நல்லா சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு போகிறார் அவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம இதை காமிக்கிறாங்க. நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாரு, நைட் டைமில் வந்து ஒய்ஃப்ட்டு வந்து நான் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்குள்ளே இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேடம், அந்த கான்செப்ட்லாம் வந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மேடம், நம்ம இதுக்கு வந்து நம்ம ஊருக்கு என்ன ஷாருக்கான் வந்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இத்தனை பொண்ணு காணாம போயிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஷாருக்கான் வந்த மாதிரிலாம் தெரியல, எனக்கு நம்ம அரக்கம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறேன். அப்புறம் ஒரு இந்த இதை காமிக்கிறாங்க, அந்த பிளாஸ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு ஓடி போனால அவளை காமிக்கிறாங்க. அவன் நைட்டு படுத்துட்டு இருக்கா, ஒரு ஃபோன் வருது, ஃபோனை பார்த்தோன்னே கிளம்பி ஓடுறாவ. பையன் அவன் அண்ணன் தூங்கிட்டு இருக்கான். அவன் அதை பார்த்துட்டு கூட அவனை பார்க்காம கவனிக்காமல் போகிறான். உள்ளே வெளில போனோன்னா அங்கே காரில் அவன் ஆனந்த் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருந்தானா உள்ளே காரில் போய் ஏறுறா. ஐ லவ் யூ அப்படின்ற அவன், நான் ஐ லவ் யூ அப்படிங்கிறான் அவன். 2 பேரும் சேர்ந்து காரில் கிளம்பி போகிறாங்க. அப்புறம் நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் பர்கி இருக்காரு பாருங்க, அவர் இந்த அட்லாப் கேஸை பார்த்துட்டு இருக்காருல, அப்படியே இந்த பைபாஸில் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கார் நிற்கிறத ஒரு இடத்துல மறைவு இடத்துல நிற்கிறத பார்த்துட்டு அந்த ப்ளூ கலர் காரை இங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு. அதை அப்புறம் அந்த பெட்ரோல் போட்டு வரேன்னு சொல்லி கிளம்புனா பாருங்க ஆனந்த். அது வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வண்டியை படி வச்சுக்கிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு, லதாங்கிற பொண்ணுகிட்ட பேசுகிறாரு, இந்த ஹோட்டலில் பேசியிருப்பார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கிறாங்க. அந்த எபிசோட் ஆரம்பிச்சோடனே என்ன பண்ணுறாங்க, அந்த இவர் காசிம் ஃபோன் பண்ணுறாரு. மேடம் அஞ்சலி மேடம் இந்த இன்னும் 4 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கேன் மேடம், அதில் 2 நம்பர் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது மேடம் அப்படிங்கிறா. எந்த நம்பர் ஆக்டிவாக இருக்குன்றாங்க. அதுமாதிரி அந்த நம்பரோட பேர் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. சிந்துரா ஜொஹியா அப்படின்றாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னா சிகாரில் இருக்குது மேடம், அது அவங்க வீடு அப்படின்னா அந்த அட்ரஸ் எனக்கு அனுப்பிவிடும் அப்படின்றா. அட்ரஸ் அனுப்பிவிட்றான். அனுப்பிவிட்டோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த சஜன் ஒரு போலீஸ் இருக்கார்ல, அவர் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கார் பஸ்ஸில். அவர் ஃபோன் பண்ணுறா, நீ உடனே கிளம்பி இதுக்கு போ, சிகாருக்கு போ அப்படின்றா. இல்லை மேடம் நான் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், உடனே கிளம்பி போப்பா அப்படின்றாரு. உடனே அவன் என்ன பண்ணுறான், அந்த சிந்துரா வீட்டுக்கு போகிறான். சிந்துரா வீட்டுக்கு போனால் அவன் கதவை தட்டுறான். எங்கள் உள்ள ஒரு அம்மா வரா. சிந்துரா வீடு இது தானே அப்படின்னா. இல்லை இந்த வீடு இல்லையா அப்படின்றா. அவன் இந்த வீடு இல்லையா அப்படின்னா. இல்லை எங்கள் வீட்டுக்கார் வெளில போயிருக்காரு, அவர் வந்தோன்னா வந்து விசாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறான். உள்ள பார்த்தா சிந்துராவோட ஃபோட்டோ மாட்டிருக்குது. உங்களோட பொண்ணு தான் இருக்குது சிந்துரா. இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா, ஏன்னு சொல்லிட்டு போகிறான்னு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காலேஜ் காமிக்கிறாங்க. நம்ம ஆனந்த் ப்ரொபோசர் வர்றாரு. இங்கே வந்து
இந்த பொண்ணுங்கள்ட்ட வந்து இதெல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அந்த கவிதை எழுத சொல்லி கேட்டிருந்தாருல, அதை வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க இருக்கு. அதை வந்து எல்லாம் திருத்தி கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்து எல்லாம் சொல்ல எல்லாருக்கும் கொடுக்குறா. ஐயோ என்ன எல்லாம் இப்படி எழுதி வச்சிருக்கீங்க, என் பின்னாடி எல்லாம் ரைட்டர் ஆகிப்பீங்க இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு மட்டும் ரொம்ப எழுதியிருக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பொண்ணுகிட்ட கடலை போட்டுட்டு இருந்தார் பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் நீ ரொம்ப சூப்பராக எழுதியிருக்கா கொண்டு புகழ்றாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே உச்சி கொழுந்து விடுது அவளுக்கு. நான் இது நீ எழுதியிருக்கிறதுல உன் பின்னாடி ஒரு வாசகம் ஒன்று எழுதியிருக்கேன், இங்கே பார்க்காத, நீ வெளியில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாரு அந்த பேப்பரை. அவன் வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் பார்க்குறா. அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோஜா பூ ஒட்டி வச்சிருக்கிறாரு இவர். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரே சிரிப்பாக சிரிக்கிறா. அந்த அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், என்ன அப்படி இருக்காங்க அவ்வளோ தெரியல. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மார்ச்சூரிலலாம் ஃபோட்டோலாம் ஒட்டியிருந்தாங்களா, அதில் ஒரு ஃபோட்டோ ஒரு பையன் பார்த்துட்டு மார்ச்சூரில் இருக்க பையன் பார்த்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணோன்னா அந்த கிருஷ்ணா சந்திலான்னு ஒரு பொண்ணு இருந்தால் பாருங்க, அவள் செத்து போயிட்டாப்பில் இருக்குது. அந்த பாடியை காமிக்கிறாங்க. இது இப்போ தான் 2 மாதம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. 2 மாதமாக இங்கே தான் மேடம் இருக்குது, சூசைட் அட்டம்ப்ட் அப்படிங்கிறாங்க அவங்க. இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சைனைட் சாப்பிட்டு செத்துருக்கா. ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி வந்து யாரோடய ஒருத்தர் செக்ஸ் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ்ஸில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சாகிறப்ப என்ன பண்ணியிருக்கிறா, அந்த பாத்ரூமாக உள்ள தாப்பா போட்டுட்டு தான் செத்துருக்கிறா. அப்போ சூசைடு, கண்டிப்பாக சூசைடு தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எப்படி சைனைடு கிடச்சிது அப்படின்னு சொல்லி எல்லாம் போலீஸ்லாம் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டு இந்த இவர் இருக்கார் பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறாரு அவர். அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த மோசமான உலகத்தில் ஏன் குழந்தை பத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. இப்போ ஒய்ஃபை பற்றி அப்புறம் குழந்தை உருவாயிருக்குல்ல, கன்சீவாக இருக்கல, இவர் இன்ஸ்பெக்டர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து குழந்தை பெற்றுக்கூடாதுன்னு நினைக்கிறார் போல இவர். அஞ்சலி வந்து சிந்துராவுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. சிந்துரா ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கா. சிந்துரா ஜோகியாங்கிறது யாருமா அப்படின்றா. இல்லை நான் தான் பேசுகிறேன் அப்படின்றா. இது மாதிரி வந்து 2016 வந்து நீங்கள் வந்து ஒரு பேர் சொல்கிறா, ஷேக்குன்னு ஒரு பேர் சொல்கிறேன். அந்த ஷேக்குங்கிற பொண்ணுக்கு உங்கள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக பழகிருக்கீங்க, அது யாருமா அது சொல்லுங்கம்மா அப்படின்றா. இது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றா. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கேஸ் விஷயமா உங்கள்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்குமா, அது சம்மந்தமாக தான் கேட்குறோம் அப்படின்றா. இல்லை எனக்கு அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. மறுபடியும் நைட்டு இன்னொரு ஃபோன் பண்ணுறா. அவன் ஃபோன் பண்ணோன்னே என்ன பண்ணுறா, இவ ஏற்கனவே அவன்கிட்ட அடிபட்டு தப்பிச்சு இப்போ பழிச்சு வந்திருப்பா அவளுக்கு. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறா, போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மாடி மேலே ஏறி நின்றுட்டுருக்கா. அவள் இப்போ உள்ள குழந்தை அழுகுது. இப்போ ஃபேமிலி ஆகிட்டா, அவள் குழந்தைலாம் இருக்குது, ஹஸ்பண்டெல்லாம் இருக்காது. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை அழுகிறது குழந்தைய பார்த்துட்டு காப்பாற்றுறதுக்காக உள்ளே வந்துடுறா அவள். அப்புறம் நம்ம வில்லனை காமிக்கிறாங்க. அங்கே வில்லன் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற பையன் பண்ணிக்கிற பையன் அப்படின்னா அந்த கார்லாம் கழுவிட்டு இருக்கான். கழுவிட்டு இருந்தாலும் இவர் சொல்கிறார், நம்ம வேலையை கொஞ்சம் கழுவி விடுப்பா, அப்போ கழுவி சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாகுதுப்பா அப்படின்ட்டு சரி கழுவி விடுறான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு பின்னாடி போய் பேக் டோரை திறந்து விடுறாரு. திறந்து உடனே இவர் இந்த பக்கம் முன்பக்கம் என்ன ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறா, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிற அந்த அஃபேர் வச்சுட்டு இருக்காரு, அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறா அப்படி இருக்காவ. இல்லை அப்புறமா பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பின்னாடி என்ன பண்ணுறான், இவன் பையன் வந்து அந்த வேனுக்குள்ளே போய்ட்டு அங்கேருந்து ஒரு ஃபோன் நிறையா வச்சிருந்தார்ல, அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அவன் ஒரு ஃபோன் அவருக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிடுறான். அவன் இது தெரியாமல் ஒரு வேன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் போயிட்டுருக்காரு. போயிட்டு என்ன சொல்லி பாருங்க, நீங்கள் நைட்டு நான் வரமாட்டேன், முக்கியமாக வேறு ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ் விஷயமா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வந்தவன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லதாங்கிற பொண்ணுக்கு வேனில் வரும்போதே பொண்ணு பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டலில் சந்திச்சு பேசுவார், கார்த்திக் சர்மான்னு சொல்லி பாருங்க, அந்த பொண்ணோட பேசுகிறார். அந்த நாளைக்கு காலையில் கிளம்பி வந்துடுறியா, வீட்டோட ஓடி வந்துடுறியான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு நான் வரேன் அப்படின்றா. வரும்போது வீட்டில் இருக்க நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்றார். வந்துடுறேன் அப்படிங்கிறா. அட்ரஸ் அனுப்பிவிடு அப்படின்றா. வந்துருவியா, கன்ஃபார்மாக வந்துருவியா நீ அப்படின்னு கேட்குற. கன்ஃபார்மாக வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அட்ரஸ் அனுப்பி விட்ருக்கேன் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஃபோனை கட் பண்ணிட்டு டைரி எடுக்கிறார். டைரி எடுத்து இன்னொரு நம்பருக்கு டைரியில் எழுதி வச்சு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. டைரி எடுத்து இன்னொரு நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆர்த்தின்னு ஒரு பொண்ணுக்கு பேசிகிட்டு இருந்தான் பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணோட கடையில் போட்டுட்டு இருக்கான். இப்படி கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 10 பொண்ணுகிட்ட பேசுகிறான். அதில் எந்த பொண்ணு மாட்டுதான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கொலை பண்ணலாம். அந்த பொண்ணு வந்து நகை பணத்தெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அனுப்பி விட்றான். எப்படி அந்த பொண்ணுங்க சாகுதுன்னு தெரியல. இந்த பொண்ணு சாகிறத கடைசியில் சொல்லி காமிப்பாங்க, எப்படி பொண்ணுங்களாம் சாகுறாங்கன்னு சொல்லி. அதுதான் சஸ்பென்ஸாக இருக்கும் அந்த படத்தில், இந்த இதில் சீரியஸில் போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இவங்க அஞ்சலி இருக்காங்கள்ல, அவங்க வந்து இந்த சிந்துராவோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஒரு காசி மலைச்சிக்கிட்டு போகிறாங்க. லொக்கேஷனை போட்டுக்கிட்டு வளைச்சிட்டு போகிறாங்க. கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த சிந்துராவோட வீட்டை. இதுக்கு இடையில நைட்டு ஒரு 2 ட்ரிப்பு ஃபோன் பண்ணியிருப்பாங்க சிந்துராவுக்கு. அவள் எடுக்க மாட்டா. காலைல போனோன்னா அந்த பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சுன்னா அவள் திறக்கிறாவ. சிந்துரா நீ தானே சிந்துரா அப்படின்னா ஆமான்றா. சரி இந்த 2016 வந்து சான்னு சொல்லி ஒரு சேக்கிட்ட பேசியிருக்கீல்ல, அது என்ன விவரம் சொல்லு அப்படின்றா. ஏமா நான் தான் சொல்லிட்டேன், நான்லாம் பிள்ளை யார்ட்டையும் பேசலாமாண்ணே, நான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இதெல்லாம் ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹாஸ்டலில் நான் மட்டும் தான் ஃபோன் வச்சுட்டு இருந்தேன். அதனால் என் ஃபோனை வாங்கி நிறைய பேர் பேசுவாங்க. இல்லை யார் பேசுனாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றா. 6 மாதமாக ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட வாங்கி கிட்டத்தட்ட ரொம்ப நாளி பேசியிருக்கிறா ஃபோனை. இப்போ 6 மாதமாக ஒரு பொண்ணு உங்கள்கிட்ட ஃபோனை வாங்கி பேசியிருக்கானா, அது அவளுக்கு தெரியாது அவனுக்கு அப்படின்றா. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்றா. சரி அதெல்லாம் சரி, அந்த நேரம் ஹாஸ்டலில் யாராவது காண போனாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அப்படின்றா. அவன் கதவை சாத்த போகிறான். சரி ஏதாவது விவரம் தெரிஞ்சுட்டா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்றா. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் நம்பரை வாங்கிட்டு உள்ளே போய்ட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறா. உள்ள ஆனந்த காமிக்கிறாங்க. ஆனந்த் தான் அவங்க அப்பாவோட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பா சொல்கிறாரு, ஏன்டா இது கேட்டி அவன் ஒய்ஃப்கிட்ட அப்படின்னா. ஏன் நான் கேட்டேன், அவன் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்றா. பொருளை கிளப்புறாங்க அப்படின்றா. இது பொருளெலாம் இல்லைடா, உண்மை தாண்டா, தகவல் வந்து தாண்டா, அவன் ஒய்ஃப் வந்து நம்ம குடும்ப மானத்தை வாங்குறாடா. அவன் ஏன்டா நீ என்ன ஆம்பளையா, நீ ஏன்டா அப்படி இருக்கிற, பொண்டாடி அடக்கி வைடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு அவர். அடக்கி விடானே அம்மா அடக்கிற மாதிரி அடக்கணுமான்னு கேட்குறான் அவன். ஏதாவது அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. அதை கேட்குறான் அவன். நீலாம் ஒரு பிள்ளையாடா, நீ எனக்கு என் சின்ன பையன் தாண்டா, என் பிள்ளை அவன் தாண்டா என் ரத்தம் அப்படிங்கிறாரு அவர். சரி நான் பார்த்துக்கிறேன், என் ஃபேமிலி மேட்டர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார் அவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்கூலில் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் அந்த பையன் ஃபோன் எடுத்துகிட்டு போனான் பாருங்க, ஆனந்த பையன். அவன் அந்த ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கான். அதில் சார்ஜே இல்லை, பார்த்துட்டு இருக்கான்.
அங்கே அடுத்தது இங்கே இப்போ ஸ்டேஷனில் காமிக்கிறாங்க. ஸ்டேஷனில் வந்து அந்த ஒரு பர்கி இருக்கார் பாருங்க, கைலாஸ் பர்கி. எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாரு. இன்னும் தனக்கு குழந்தை பிறக்க போகிறதா வந்து ஸ்வீட் கொடுத்துட்ருக்காரு. எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒய்ஃபிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு பர்கி. இந்த குழந்தைய வந்து நம்ம அபாசன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. எதுக்கு அபாசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு. இன்ஸ்பெக்டர் வீட்டில் காமிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டில் அவன் பொண்ணு வந்து ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கணும், டெல்லிக்கு போகணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. தாராளமாக போமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் வந்து அதெல்லாம் போக முடியாது, அனுப்ப முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஆனந்த் காமிக்கிறாங்க. யார் அப்போ ஒய்ஃபுக்கு தெரியாமல் நைட்டில் ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கார் எடுக்கிறார். எப்போதும் வேனில் தானே போவார். காரில் போகிறாரு. காரில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த ஹோட்டல் ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பாருங்களா, அதாங்கிற பொண்ணுக்கிட்ட. அந்த ஹோட்டலுக்கு போகிறார். ஹோட்டலுக்கு போய்ட்டு ஆதார் கார்டு கொடுக்குறாரு. ஆதார் கார்டில் கார்த்திக் சர்மானுக்கு ஆதார் கார்டு எடுத்து வச்சிருக்காரு. அதை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, ஹோட்டலில் புக் பண்ணுறாரு. புக் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகிறவன சில ரோஸ்லாம் அவனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காங்கன்னா உங்கள் மேலே உங்கள் ரூமில் வச்சுருக்கேன் சார் அப்படின்றான் அவன். உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறாங்க, இப்போ உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறார். இன்றைக்கி உனக்கு ஃபஸ்ட் நைட்ரா, அவனுக்கு கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி உனக்கு ஃபஸ்ட் நைட்ரா, இந்த ஞாபகங்கள்லாம் சேகரின்னு சொல்லிட்டு இருப்பார். அதாவது என்ன பண்ணுறாரு இவர், இந்த பொண்ணுங்களெல்லாம் வந்து அறகுறையாக நிர்வாணப்படுத்தி ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த ஃபோட்டோவை தான் வந்து கார் வேனுக்குள்ளே வச்சிருப்பார். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் காமிப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு உள்ளே வர அந்த லதாங்கிற பொண்ணு வந்தோன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு ரோஸை கொடுத்துட்டு அந்த பொண்ணை போய் முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்றா கலட்டும் போது அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அதை காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து பப்ளிக் டாய்லெட்டில் செத்து கிடக்குறான்னு சொல்லி பார்த்தா அந்த லதாங்கிற பொண்ணு தான் செத்து கிடக்குறான். எப்படி சாவரா என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் காமிக்கல, செத்து காணிக்கிறத காமிக்கிறாங்க. அடுத்தது இங்கே நம்ம ஆனந்த் காமிக்கிறாங்க. ஆனந்த் காலைல வீட்டுக்கு வர என்னமோ ஊருக்கு போய்ட்டு வர மாதிரி வராரு. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒய்ஃப் வந்து கூப்பிட்றா, அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னோடனே என்னென்னு வந்து கேட்க உட்கார்றாரு. ஹோட்டலில் எனக்கும் அஜய்ங்கிற பையனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன ஜோக்கெல்லாம் பண்ணாத அப்படின்றான். இல்லை உண்மையிலே எனக்கு நெருக்கமாக தான் இருக்கேன், கடந்த 6 மாதமாக நான் அவரை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு வருத்தப்படுற மாதிரி நடிக்கிறார் ஒரு ஆனந்த். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நீ எதுவும் கவலைப்படாத, நீ அதை பற்றி ஒரி பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னா இல்லை நீ இப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது, நீயும் வந்தனா என்னை விட்டு நீ போகக்கூடாது, நீ போனீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்றாரு. ஐயோ நீங்கள் அப்பெல்லாம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான் அவன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போனாங்க பாருங்கள், கிருஷ்ணா சந்திவாலும் இந்த சுக்கட்டின்னு ஒரு பொண்ணு பேர் சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் பொண்ணையும் வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்ததில் வந்து 2 பேருமே கல்யாண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த சாதத்துக்கு முதல் நாள் செக்ஸ் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. உள்ள பப்ளிக் டாய்லெட்டில் செத்து கிடந்திருக்காங்க. பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே போய் தாப்பா போட்டுக்கிட்டு செத்து கிடந்திருக்காங்க. சைனட் சாப்பிட்டு செத்து கிடந்திருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது. கிட்டத்தட்ட 26 பொண்ணுங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ முதல்ல வந்து 12 பொண்ணுங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. 16 பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனே இது இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இது என்ன தெரியல சார், ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், கடந்த 6 வருஷத்தில் எத்தனை பொண்ணுங்க எங்கெங்கே காணா போயிருக்காங்கன்னு பாருங்கள், எல்லா ஃபைல்ஸையும் தேடுங்க. அவங்க காணா போன பொண்ணுங்க, அவங்க இதெல்லாம் ட்ரெஸ்லாம் கிடச்சிருக்கோம்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க இதுதான் அவங்க ட்ரெஸ்ஸாக என்ன இதுன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து 6 மாதத்தில் எந்தெந்த பொண்ணுங்களாம் செத்துருக்காங்கன்னு சொல்லி இதுக்கும் அந்த கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்து அவங்க வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டு கேளுங்கன்றாங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸாக நடக்குது. அதெல்லாம் பாதி பேர் இது இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 32 பொண்ணுங்க வந்து இதில் மாட்டிருக்கிறதா வந்து அறிக்கை வந்திருக்குது. உடனே எஸ்பியை கூப்பிட்டுறாங்க. எஸ்பியை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது சார், இது பெரிய கேஸாக இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எஸ்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் அந்த அஞ்சலி சொல்கிறா, இது ஒருத்தன் தான் சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தன் தான் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கன்ஃபார்மாக தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த வருஷத்தில் வந்து ஒரு சீரியல் கில்லர் இது கூட நான் பார்க்குறேன், நீ வந்து அதுக்குள்ளே பார்த்துட்டியான்னு சொல்லி அவர் சண்டைக்கு போகிறாரு அவர் எஸ்பி. சரிங்க சார், சாரி சார் அப்படின்றா. உடனே அவர் எஸ்பி என்ன பண்ணுறாரு, வெளியில் மீடியாக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது தான் நீங்களாம் சொல்லணும். ஒரு கேங் இருக்காங்க, பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி நகை பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. காலையில் அவங்க வீட்டுக்கு போக முடியாமல் அவமானத்தில் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க. இதுதான் நீங்களும் எல்லாரும் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்லாப் கேஸ் என்ன ஆச்சு அப்படின்றாரு. அட்லாப் கேஸ் இந்த காரை கண்டுபிடிச்சிடும் சார், அந்த ஃபாரன்சிக் டீம் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பர்கி சொல்கிறார், கடுப்பில் கிளம்பி போகிறார். வெளியில் இப்படி பர்கி சத்தம் போகிறார். என்ன அது மண்டபா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அமெரிக்காவுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? அவன் என்னமோ இன்ஸ்பெக்டர் என்னமோ சொல்கிறான், நீ என்னென்னா வந்து ஃபாரன்சிக் டீமுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற. சாரி சார் அப்படின்றாரு. ஜெய்ப்பூருக்கு போகணுமா வேண்டாமா நீ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே போய்ட்டு மீடியாட்ட போய் இதே தான் சொல்கிறார், ஒரு கேங்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறார் இவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க அஞ்சலியும் இன்ஸ்பெக்டர் சண்டை போட்டுருக்காங்க. என்ன சார் அவர் எஸ்பி அந்த பேச்சு பேசுகிறாரு, எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒன்று கூட பேசலையே அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கேன், நீ எங்கிட்டே குரலை பற்றி பேசுகிறேன், நான் அவனோட சீனியர் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு அவர். சாரி சார் அப்படின்றான். அப்புறம் சொல்கிறா, சார் இந்த கேஸ் சம்மந்தமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ப்ரைவேட்டாக தெரியும் சார், நான் அவர் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி அவர் போய் என்னென்னு பாரு. அதே மாதிரி இந்த சிந்துராஜுக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணி என்னென்னு பாரு அப்படின்றாரு அவர். அவர் என்ன பண்ணால் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே அன்சாரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கிரிமினாலஜி அப்படின்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட போய் இந்த ரெக்கார்டெல்லாம் கொடுக்குறாரு. என்னென்னு சார் தெரியல சார்னா, அவர் காலைல 6 மணிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றார். ஆமாம் சார், உங்களுக்கு 6 மணியாக இருந்தானே நைட்டு 12 மணியாக இருந்தானே நீ எப்படியா இருந்தாலும் நீங்கள் தூங்க போகிறதில்ல அப்படின்றாங்க. சரி பிரச்சனையாக உருவத்தில் வந்து மே கம்மிங் சார்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறார். போய்ட்டு இந்த டீட்டெயிலாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு,
இவன் கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி அவன் ஒருத்தன் தான், கேங்கு கிடையாது அப்படின்றாரு அவர். சரிங்க சார், அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான் அப்படின்னா, அவர் கிளாஸ்டிக் டைப்பாக இருப்பான்னு நினைக்கிறேன். அநேகமாக பொண்ணுங்களை வெறுக்கக்கூடிய ஆளாக இருக்கிறான் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரிங்க சார், இந்த சைனடை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அதாவது இவன் பொண்ணுங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு தூண்டுறான். ஆனால் அந்த கொலை பண்ணுங்க அந்த பொண்ணுங்க கொலை சாகிறத வந்து அவனால் கண்டு ரசிக்க முடியல. அதனால அவன் வந்து பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே உள்ளே போய் சாகிற மாதிரி பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறான். இந்த சைனைடு வந்து வேறு என்ன சார் நினைக்கிறீங்கன்னா, இந்த சைனைடில் வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நகைக்கடை யூஸ் பண்ணுற நகை வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நகைன்னொன்னே ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க. ஏன்னா இவர் நகை ஆசாரியர் தானே உங்கள் அப்பா, அவங்களுக்கு தானே சைனெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கேருந்து கிடைக்கும் போல இருக்கு அவனுக்கு, அதை காமிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கேட்குறான். அவன் கரெக்டாக வார இறுதியில் தான் சார் இந்த கொலை பண்ணியிருக்கான் எல்லாரையும், அதாவது சனி ஞாயிறில் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இவன் கண்டிப்பாக ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல வேலையில் பார்க்குறான், நல்ல வேலை பார்க்குறான். இவனை பார்த்தா கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு சாதாரண ஆளாக இருக்கிறான். அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான பெரிய வேலையில் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். 5 நாள் வேலை பார்க்குறான், கடைசி 2 நாள் வந்து இந்த மாதிரி கொலைகளை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதை கேட்டுட்டு வர்றா அவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சிந்துராவை பார்க்க போகிறா. சிந்துரா வீடு பூட்டி கிடக்குது. கடுப்பாக வந்துடுறான். சிந்துரா எங்கே போயிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல இருக்குது. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா, ஃபோன் பண்ணிட்டு இருக்கா, நேராகவும் வந்துட்டா பாருங்க போலீஸ். அதனால ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் போல இருக்குது. அதனால போய் அங்கே போய் அவங்க ஹார்ட் அட்டாக் போய் மருந்து வாங்குறதுக்காக போயிருக்கிறா. டாக்டரை பார்த்துட்டு இருக்கா போய். அப்புறம் அந்த லதான் ஒருத்தி செத்து போனா பாருங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அவங்க ஃபோட்டோலாம் வாங்கிட்டு நீங்கள் அடையாளம் கட்டுறதுக்காக வரணும்னு சொல்லிட்டு வராவ. அப்புறம் அந்த மாதிரி இந்த ஆனந்தோட ஒய்ஃபோட அஃபேர் ஒருத்தனை காமிப்பாருங்க, அஜய். அவன் வந்து நீச்சல் குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கான். குளிச்சுட்டு வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுற இடத்துல வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஹேர் ட்ரையர் இருக்குது பாருங்கள், ஹேர் ட்ரையர் எடுத்து இப்படி ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணோடனே அதில் சாக்கடிச்சு செத்து போடுறான். இதில் சாக்கடிச்சு சாகிற மாதிரி தான் அந்த இவர் ஆனந்த் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காரு. அதை காமிக்கிறாங்க, எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவர் எதோ பண்ணி வச்சுட்டு போனதுனால தான் ஹேர் ட்ரையரில் சாக்கடிச்சு செத்து போகிறான். அவர் சாகிறதுக்கும் ஒரு ஸ்டெப் அவுட் இறங்கி வரதுக்கும் கரெக்டாக காமிக்கிறாங்க. அஜய் பாடி காலையில் வந்து போலீஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இது பண்ணுவாங்கள்ல, அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அந்த பையன் அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் ட்ரையரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹேர் ட்ரையர் பார்த்து அந்த பையன் சொன்னால், சார் இது எங்கள் ஹோட்டல் ஹேர் ட்ரையர் கிடையாது சார், இது ஏதோ புதுசாக இருக்குது சார் அப்படின்றான் அவன். ஏன் சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் இங்கே வந்தனா மேடமுக்கு ஃபோன் வருது, இது மாதிரி அஜய் இறந்து போயிட்டாருமா, இது மாதிரி ஹேர் ட்ரையரில் சாக்கடிச்சு இறந்து போயிட்டார் அப்படின்னு அது ஃபோன் வருது. அப்போ அப்படியே அழுதுட்டு உட்கார்றா. அவர் ஆனந்த உடனே என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது மாதிரி அவர் இறந்துட்டாரான்னு அஃபேர். உடனே அந்த அஃபேரான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. இவர் தான் போய் கொலை பண்ணிட்டு வந்துருக்காரு. கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலை நடந்ததை பற்றி இந்த ஒரு கிறிஸ்டின் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பார்ல, அந்த பொண்ணுகிட்ட ரிச்சர்ட்னு சொல்லி ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்து நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன், அவனை யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணியிருப்பாங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பேசிட்டு சாக்கடிச்சு இறந்து விட்டாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஐயோ பரிதாபம் அப்படிங்குது. அப்புறம் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்தோட பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான். அவனை அந்த போலீஸ்கார பையன் என்ன பண்ணுறான், வாடா உன 2 பேரும் விளையாடலான்னு சொல்லி வலுக்கடையாமல் கூட்டு போகிறான். வர முடியாதுங்கிறான். வாடா ரூம்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறான். அங்கே போனால் அவன் இந்த ஃபோன் மறைச்சி வச்சிருந்தான்ல, அது கீழே விழுந்துருது. அந்த ஃபோனை பிடிக்கிட்டு அவனை அடிச்சு அனுப்பி விட்றான், ஓடுறா அப்படின்னு. இந்த பையன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஃபோன் சார்ஜ் இல்லைன்னா வந்து ஒரு சார்ஜை போடுறான். சார்ஜ் போட்டோன்னே அது ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆனோன்னா இந்த இவர் காசிம் தான் பார்த்துட்டே இருக்கிறாரு எந்த ஃபோன் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி. ஆக்டிவேட் ஆகி பார்த்தோன்னா உடனே இங்கே சொல்லிடுறாங்க போலீஸ் டீமில் ஒரு ஃபோன் ஆக்டிவேட் ஆகிருக்கு, இது மாதிரி மண்டபா ஹைஸ்கூலில் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா உடனே வந்துடுறாங்க டீமோட எல்லா போலீஸும் கிளம்பி. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக ஒரு ரூமாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாம் வந்து கேட்குறாங்க, அச்சம்லாம் கேட்குறாங்க, என்ன செக்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை ஒரு நார்மல் செக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே ஒரே சத்தம் கட்டிட்டு இருக்கு. என்ன போய் பார்த்தா 4 பசங்க சேர்ந்து ஃபோனை வச்சு என்னமோ பார்த்துட்டு இருக்கானோ. என்னடா பார்த்துட்டு இருக்கான்னு கிட்ட போய் பார்த்தா அவன் இது பெட்டு படம் பார்த்துட்டு இருக்கானோ. சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க எதை பார்க்குறாங்க பாருங்க. உடனே இந்த இவங்க அஞ்சலி மேடமும் அந்த இவர் தேவி சிங்கும் சேர்ந்து என்னடா பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா அப்புறம் ஃபோனை பண்ணிக்கிட்டு ஹெச்எம்ட்ட அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஹெச்எம்ட்ட அழைச்சிட்டு போயிட்டு வச்சுட்டு இருக்காங்க. யாரோட அந்த ஃபோன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லை அந்த இவர் ஆனந்துடைய பையனோடது அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, அப்பா வாப்பா இது யாரோட ஃபோன் பாது, உனக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் உடனே இது எங்கள் அப்பாட்ட சொல்லிடாதீங்க சார், எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு சண்டை போடுவார் சார், சத்தம் போடுவார் சார். இது உங்கள் அப்பா ஃபோனா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் அப்பா ஃபோன் இல்லை சார், எங்கள் அப்பாவோட வேன்லேருந்து எடுத்தேன் அப்படின்றான். உடனே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உட்காந்து வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் இது யார், அவர் வந்து நீங்கள் எது கேட்டாலும் நான் ஒத்துழைக்கிறேன் அப்படிங்கிறா, நீ வந்து ஒத்துழைக்க வேணா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த ஃபோனை காமிச்சு கேட்குறாங்க. இது யார் ஃபோனை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோன் தான் உங்கள் பையன் உங்கள் வேன்லேருந்து எடுத்ததாக சொல்கிறான், உண்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்குறான். இருக்கலாம், ஏன்னா இந்த ஃபோன் வந்து எனக்கு கீழே இருந்து கிடச்சிது அப்படின்றான். எங்கே கிடச்சிது அப்படின்றான். இதுமாதிரி நான் ஒரு கிராமத்துக்கு வந்து பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்காக போயிருந்தேன். அங்கெல்லாம் எல்லாம் பசங்களாம் வந்துட்டு போனது பிறகு அங்கேருந்து கீழே எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எப்போ எடுத்தேன் அப்படிங்கிறான். எப்போ 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி இந்த ஃபோனை யார்கிட்ட விசாரிச்சா யாரோடதுன்னு கேட்டியானா, இல்லை நான் எடுத்து வச்சுருக்கேன், யாரும் கேட்கல, என்கிட்ட தான் கிடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ரைட்டு, இப்போ அங்கே யாரெல்லாம் வந்தா அன்றைக்கி அதை நான் பேரை எழுதி கொடுக்குன்றான். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுமா மேடம், 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அப்படின்றாரு. தெரிஞ்சவங்க பேரை எழுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போய்ட்டு அவங்க அஞ்சலி மேடமும் அவங்க இவர் தேவி சிங் இன்ஸ்பெக்டர் பேசிக்கிறாங்க. என்ன சார் நீ சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, இவனை பார்த்தா நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி டவுட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த வேனை விசாரிக்கிறதுக்கு வாரண்ட் வாங்கிட்டு ஒரு ஆனந்திட்டு போய் கேட்குறாங்க, வாங்க போய் வேனை போய் பார்ப்போம் அப்படின்றாங்க. வாரண்ட் இருக்குண்ணா, வாரண்ட்லாம் வேண்டாம், நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க நானே போய் வேனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் வேனை காமிக்கிறாங்க. வேனுக்குள்ளே போய் சுற்றி பார்க்குறாங்க, ஒன்றும் கிடைக்கல. உள்ளே ஒரு 2 பழைய ஃபோன் கிடைக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வராரு.
அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம கேட்டு பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் ஏதாவது தகவல் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார்ன்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு இதை கொடுக்குறாரு. விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. வாங்கி வச்சுட்டு, சார் நான் எந்த தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு மறைக்காமல் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நேராக அவன் தம்பி வந்துடுறாரு. பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆனந்தோட தம்பி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. என்னாச்சுன்னா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லைப்பா ஏதோ இந்த ஃபோன் ஒன்று இந்த கபீஸ் உள்ளேருந்து எடுத்தான்ல, அதை அது சம்மந்தமாக விசாரிக்க வந்திருக்காங்க. அது என்ன திருட்டு ஃபோனான்னு சொல்லி போலீஸ் கேட்குறாரு. விசாரிச்சுக்கிட்டு இருக்கோன்றாரு இவர். இன்னும் ஒரு ஃபோனுக்கு இவ்வளோ போலீஸா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சரி என்ன கேட்டால் எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுட்டு யார் அவங்ககிட்ட சொன்னது அப்படின்னா, இல்லை அண்ணி தான் சொன்னாங்கன்றாரு. சரி இருக்கட்டும், நீ போய் வீட்டுக்கு கிளம்பு, இப்போ போய் அப்பாட்டெல்லாம் இந்த சித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காது, ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனோன்னா ஒய்ஃப் கேட்குறாரு. எதுக்கு இப்போ அவனுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் கபீஸ் எங்கே அப்படிங்கிறாரு. உள்ள ரூமில் இருக்கான் அப்படின்றாங்க அந்தம்மா. உள்ளே போயிட்டு அவன்கிட்ட போய் கேட்குறாரு, ஃபோனை ஏன்டா எடுத்தேன், ஃபோனை எதுக்கு எடுத்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லி சத்தம் போடுறா. அப்பா நான் அடிச்சிடாதீங்கப்பா அவன் கெஞ்சிரான். இந்த பாரு இனிமேல் சரி வேனில் வேறு எதுவும் பார்த்தியான்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கிறான். ஃபோனை மட்டும் தான்ப்பா எடுத்தான் அப்படின்றான். சரி இனிமேல் ஏதாவது ஃபோனுக்கு என்ன எடுக்கிற, அது பண்ணுறது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அடிக்கலாம் மாட்டார், இப்படி மிரட்டுவார் அவன் பயந்து போடுவான். அப்பா வீட்டு விட்டு போயிடுவார், அதுக்கு நீ தாண்டா காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேடம், இந்த இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் 3 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு பையன் சந்தேகப்பட்டுட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவனே அஞ்சலி சொல்லுவாங்க, அவன் தான் சார் இப்போ பிரச்சனை வேணும், அவன் தான், நீங்கள் ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. சரி நீ சொல்கிறதுனா ரைட்டு, அந்த ஃபோன் அவன் தான் பிரச்சனை பண்ணுறான்னா அந்த ஃபோனை எதுக்கு அவ்வளோ நாள் அவனே வச்சுக்கிட்டு இருக்கான், பிரச்சனையாக இருக்குன்னா அவன் தூக்கி போட்டுக்க மாட்டானா அப்படிங்கிறாரு. உடனே சப் இன்ஸ்பெக்டர், ஆமாம் சார், இந்த அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க, அவரை பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்காரு, ஃபேமிலி மேனாக இருக்காரு, வீக்கெண்டில் போய் பசங்களுக்குலாம் போய் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு, எவ்வளோ சமூக சேவை பண்ணுறாரு, அவரை போய் சந்தேகப்படுறீங்களா அப்படின்றான். இந்த மேடம் வந்து சொல்கிறாங்க, இல்லை அவன் தான் வந்தானா இது வேணும், ஆதாரம் வேணும் மேடம், ஆதாரத்தோடு சொல்லுங்கள் நாங்கள் நம்புகிறோம் அப்படின்றாங்க. அவங்க இங்கே போலீஸ்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் இங்கே இவர் என்ன பண்ணுறாரு, மகேஷ் இந்த ஒரு பொண்ணுகிட்ட ஆர்த்தின்னு ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, அந்த பொண்ணுகிட்ட பேசி இது மாதிரி நான் வீட்டிலேருந்து மாட்டிக்கிட்டேன், வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன், எங்கள் வீட்டில் நமக்கு லவ் பற்றி தெரிஞ்சு போச்சு, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க, நானே வெளியில் தான் இருக்கிறேன், போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ பயந்து போயிருந்தா போலீஸ் தேடுதா, லவ்வுக்காக போலீஸ் தேடுதா அப்படின்னு. ஆமாம் உன்னையும் தேடி வந்துருவாங்க போலீஸ், அதனால் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்றாரு. அவ்வளோ ஈஸியாக அடிக்கிறான் பாருங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்னா, அவன் சரிம்மா நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு நானே உனக்கு கூப்பிட்றேன், உனக்கு வேறு ஒரு சிம் அனுப்புகிறேன், அந்த சிம்மில் வந்து நம்ம பேசுவோம் அப்படின்றாரு. இவர் இந்த சிம் வாங்குறதுக்கு போய் ஒரு ஆதார் கார்டு கொடுப்பாரு. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா மகேஷ்குமார்னு போட்டிருக்கோம். எப்படி ஆதார் கார்டெலாம் ரெடி பண்ணுறான்னு தெரியல. ஆதார் கார்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு சிம்மை வாங்கிறாரு. அந்த சிம்மை தான் அந்த பொண்ணுக்கிட்ட அனுப்பி வைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த கிராமத்தில் 2-3 பேர் எழுதி கொடுத்தாருல, அங்கே போகிறார். அந்த கிராமத்துக்கு போனோன்னா அவன் அந்த ஒரு பையன் வந்து சொல்கிறான், என்ன சார் எங்களை போய் போலீஸில் மாட்டி விட்றீங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா அவங்க யார் பேருன்னு கேட்குறாங்க, எனக்கு தெரிஞ்ச பேர் 2 பேரை எழுதி கொடுத்தேன், நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாப்பா ஒரு 10,000 அப்படி நான் உங்கள்கிட்ட போலீஸ் சொல்லி கொடுத்து சொன்னதுக்காக அப்படி அப்படின்றாரு. அவனை வாங்கி வச்சுக்கிறான். வாங்கிட்டு என்ன சொல்கிறான், இந்த ஃபோன் காணா போணுச்சுங்கிற விவரம் எனக்கு தெரியுங்கிற விவரத்தை வந்து போலீஸில் சொல்லிவிடாத, மற்றபடி எது கேட்டாலும் சொல்லு போலீஸ்கிட்ட, நம்ம போலீஸை மறைச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அவர். அவனும் சரின்றான். அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வராரு, இந்த கைலாஸ் பர்கி வந்து வீட்டில் உள்ளே படுக்காமல் தலானி தூக்கிட்டு வெளில ஒதுக்கி வராரு. அந்த அம்மா கேட்குது, எதுக்கு வெளில போய் படுக்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்க மாட்டேங்கிறேன், அப்படின்னா உங்களை படுக்கணும் அப்படின்றாரு. அவர் அந்த குழந்தைய வந்து அபாசன் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவர் எதுக்கு கேட்குறாருன்னு தெரில, அது கடைசியில் சொல்லுவார் அதை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருக்கான் பாருங்க, வில்லன், அவன் ஒய்ஃபை கூட ஜாலியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப்கிட்டே நல்லவனாக நடிக்கிறார். அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒய்ஃபோட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்றா இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட முகம் ஞாபகத்துக்கு வந்துடுது. இதனால பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளிலேருந்து முகத்தில் தண்ணி எடுத்து தெளிச்சிக்கிறார். இதெல்லாம் அவர் நல்லவராக காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுறான், அஞ்சலி என்ன பண்ணுறான், யாருக்கும் தெரியாமல் வந்து அவன் வேனை வந்து திறந்து உள்ளே போய் செக் பண்ணிகிட்டு இருக்கான். செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது செக் பண்ணிவிட்டு வெளியில் வரலான்ட்டு வரா பாருங்க. அதுக்குள்ளே ஒரு ஆனந்த் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, கதவை வேனை இப்போ சாத்தி கதவை இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு வேனை வேகமாக எடுத்துகிட்டு போகிறார். இவன் கத்துறாவே எங்கடா போயிட்டு இருக்கா, மாட்டை நீ செத்தடா நீ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவன் கொண்டு போய் என்ன பண்ணுறது தெரியுங்களா, நேராக கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நிப்பாட்டிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த பாருங்கள் சார், இந்த அம்மா வந்து நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து செக் பண்ணி அப்படி சொல்ல யாரோ ஒரு திருடன் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார். என்னன்னா இந்த அம்மா வருது வெளியில். ஏன் சார் வாரண்ட் இருந்து வந்து கேட்டால் நான் கொடுக்க போகிறேன், என்கிட்ட கேட்டால் கூட நான் சொல்லுவேன் சார், நான் நீங்கள் கேட்டிங்க உடனே நான் வச்சு கொண்டு போய் வேலை செக் பண்ண சொல்லலையா, அவங்களே வேணும்னே கொண்டாந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை வச்சுட்டு நான் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன சார், என்ன வந்து பிரச்சனையில் மாட்டி விட்டாங்கன்னா எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வேறு கத்துறாரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்து சமாதானப்படுத்துறாரு, கோச்சிக்காதீங்க சார் இந்த மாதிரி நடக்காது, வாங்க உள்ளே போய் உட்காந்து பேசணும்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்து சமாதானப்படுத்துறாரு. சமாதானப்படுத்திட்டு வெளியில் வந்து அவர் அனுப்பிவிட்டு இதுக்கு அஞ்சலிட்டு சத்தம் போகிற என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறேன், நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா கேஸ் வந்து இதாகிடுமா, திரும்ப அது ஏதாவது ஆதாரம் கிடைச்சா கூட அதை நம்மளால் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. கேஸை வேறு யார்ட்டே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டில் போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்குள்ளே போகும்போது தனியாக நடந்து போயிட்டு இருக்கா, அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் தான் வந்து அழைச்சிட்டு போகிறாரு. ஏன்னா இப்படியே நடந்தே போறியா வீட்டுக்கு, வேணும் அழைச்சி கொண்டு போய் சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் விடுறாரு. அவ்வளோ அந்த ரஜினின்னு ஒரு பொண்ணு போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க பாருங்க, தாக்கூரோட பொண்ணு. அது என்ன பண்ணுது, அந்த ரூமை திறந்துட்டு யாரும் தெரியாமல் காமெடி அறிவிச்சு அவள் ஓடி போகிறா.
அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாரு, காலேஜுக்கு போகிறாரு. காலேஜுக்கு போய்ட்டு அவள் எல்லாருக்கும் ஒரு கபோர்டு கொடுத்துருப்பாங்கல்ல வாத்தியாருக்கலாம். அது மாதிரி இவர்கிட்ட ஒரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு போய் திறக்கிறாரு. அந்த வேனில் வச்சிருந்த ஃபோட்டோ, ஃபோன்லாம் இங்கே வச்சிருக்காரு, ஒளிச்சு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த சைனட்டு டப்பா ஒன்று 2 டப்பா வச்சிருக்காரு. அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே கிளம்பி போகிறாரு. இங்கே மண்டபா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ரஜினியோட அப்பா அந்த தாகூர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என் பொண்ணு ஓடிவிட்டா சார், போகும்போது ₹1,00,000 பணத்தை தூக்கிட்டு போயிட்டா, அவளை பிடிங்க சார், பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காரு அவர். சார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார்ன்றார் இன்ஸ்பெக்டர். அதெல்லாம் இன்ஸ்பெக்டர்னால யோசனை பண்ணுற மாதிரி தான் இல்லை சார், அவளை பிடிங்க முதல்ல சீக்கிரம் பிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். இங்கே வந்து இவங்க நம்ம எஸ்ஐ அஞ்சலி மேடம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, விளக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணுங்களாம் இந்த இடத்துல தான் காணா போயிருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து இந்த ஃபோன் ஆக்டிவ் ஆகிருக்கு, வேறு ஒரு ஃபோன் ஆக்டிவ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆனந்துக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் வச்சிருப்பார்ல, பர்சனல் ஃபோனு. அவர் அதுலேருந்து எதுவுமே பேச மாட்டார். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் அவருடைய ஃபோன் ஆக்டிவ் ஆகிருக்கும்ல, அதை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா அவள். ஆக்டிவ் ஆகிருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்க இறந்த நாள் ஃபுல்லாக எல்லாமே லீவ் நாளாக இருக்குது, சனி ஞாயிறு இருக்குது. அதனால் இதில் அவர் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனால அதை கண்டுபிடிக்க முடியாது. இதில் 2-3 பொண்ணுங்க வந்து சனி ஞாயிறு இல்லாமல் மற்ற நாளில் இறந்துருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த நாளில் அவர் ஸ்கூலில் லீவ் போட்டிருப்பாரு. அதை கண்டுபிடிச்சாலே நமக்கு ஒரு பெரிய ஆதாரம் மாட்டின மாதிரி அப்படின்றாரு. அவ்வளோ எஸ்ஐ இன்னொரு எஸ்ஐ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஸ்கூலில் நிறைய பேர் தெரியும், நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்குள்ளே இவர் இன்ஸ்பெக்டர் இந்த சிந்துராவோட கேஸ் என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாரு. சிந்துராட்ட பேசினேன் இல்லை சார், நான் அவன்கிட்ட பேசினா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன், அவன் வீட்டுக்கு போனாலும் என்னால் பேச முடியல சார், என்னென்னா அது கொஞ்சம் விசாரிமா, அவள் தான் அந்த கேஸை திறக்கிறதுக்கூடிய கீ அப்படின்றாரு. சரின்னு சொல்லி உட்காந்து வந்து இந்த இதில் இன்டர்நெட்டில் வந்து இந்த சிந்துராவோட வெப்சைட்டை பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார், சைனின்னு இருக்கார். அவங்களுடைய வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க ஹஸ்பண்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி அவர் வந்து சாகர் சைனி அப்படின்னு சொல்லி அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அந்த கம்பெனி பேரெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட போய் பேச போகிறாப்புல இருக்குது. அப்புறம் இந்த சிந்துரா வந்து டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபா கேஸை பற்றி ரிப்போர்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 26 பொண்ணுங்க காணா போய் அந்த பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பண்ணிடும் போது வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மறுநாளே இறந்து போயிடுறாங்க. சைனட் சாப்பிட்டு இறந்து போயிடுறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் டிவியில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறா, ஓடி போய் கையை அறுத்துக்கிறான். ஏன் அறுத்துக்கிறான்னு தெரில. கையை அறுத்துக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஒரு ஆனந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய செங்கல் சூளை இருக்குல்ல, செங்கல் சூளைக்கு போய்ட்டு அந்த எடுத்தாரு பாருங்க ஃபோட்டோ அந்த ஃபோனை எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே போட்டு எரிக்கிறார். அப்புறம் ஆனந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு கோயிலில் போய் நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டோன்னா அங்கே வயசானவர் ஒருத்தர் வந்து நடக்க முடியாமல் அந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள், குச்சி வச்சு ஊனிட்டு மேலே கோயிலில் சாமி கும்பிட போயிட்டு இருக்காரு அவர். சாமி கும்பிட போயிட்டு வந்தோன்னா அங்கே போய் இந்த பூவெல்லாம் அந்த குச்சியை மட்டும் அங்கேயே வச்சுட்டு சாமி கும்பிட அந்த பூவெல்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறார். இவர் கீழே வந்து ஓடுறாரு. மேலே ஆனந்த் ஓடி போய் அந்த குச்சியில் போய் இந்த பட்டனை மட்டும் திருவி வச்சுட்டு வந்தார். அந்த பட்டன் லாக் இருந்தால் தான் அந்த குச்சி ஸ்ட்ரென்த்தாக நிற்கும், இல்லைனா அந்த குச்சி அம்மி போய் கீழே அந்த குச்சி சின்னதாக போய்டும், பெருசாக இருக்கிறது சின்னதாகிடும். அதை வச்சுட்டு வந்துடுறாரு. கீழே வந்து நிற்கிறாரு. அவர் கோயிலுக்குள்ளே போனவர் திரும்ப வராரு பாருங்க. திரும்ப வந்து படிக்கட்டு இறங்கிறதுக்காக அந்த குச்சை கொண்டு போய் வைக்கிறாரு. அது அப்படியே சின்னதாக போய் படிக்கட்டிலேருந்து கீழே உருண்டு விழுந்து அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அதோட காமிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ஆனந்தோட ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. பையன் உள்ளேருந்து வரான். உள்ளேருந்து வந்து அப்பா எங்கம்மான்னு கேட்குறான். அப்பா இங்கே காலையில் கிளம்பி சீக்கிரமாக போயிட்டாரா அவர், என்னன்னு தெரில அப்படின்றாங்க. இல்லைம்மா, அப்பா என்கிட்ட வந்து நான் ஏதாவது சென்ட் பண்ணால் வீட்டை விட்டு ஓடி போய்டுவேன், உன்னால் தான் ஓடி போயிட்டேன்னு சொன்னேன்மா அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நான் அப்பாட்ட நான் பேசுகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறாவ. இங்கே அஞ்சலி என்ன பண்ணுறா, அவங்க சைனி இருக்காங்கல்ல, சைனியை பார்க்க வந்திருக்கிறா. ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் அவர் இல்லை, அவர் மீட்டிங்கில் இருக்கார். சரி, அவருக்கு ஃபோனை போட்டு அப்படின்றாங்க. ஃபோன் என்கேஜாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவன் நம்பர்லாம் வாங்கிட்டு வெளில போனோன்னா இங்கே அதுக்குள்ளே இங்கே சூசைட் அட்டன் பண்ணால, சூசைட் அட்டன் பண்ணி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலாக விசாரிச்சுட்டு இருக்கான். போகிற ஹாஸ்பிட்டலெல்லாம் இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு யாருமே இதாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டெஸ்ட் ஏதோ பண்ணணும்னு சொல்லி கேட்குறா. அவன் ப்ரெக்னன்சியாக இருக்கால, டெஸ்ட் பண்ணணும், டாக்டர்கிட்ட போகணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றான். இல்லை நான் வரல, நீ போ தனியாக போன்றாரு, என்னமோ சொல்கிறாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது 2 பேரும் சண்டை வந்துடுது. சண்டை வந்தோன்னா என்ன பண்ணுறா, கிளம்பி போய் கோவத்தில் நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ என்ன தான் பண்ணணுன்ற அப்படிங்கிறான். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நீ எதாவது பண்ணிட்டு போ அப்படின்னா, நான் சொல்கிறதே கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடறேன். நீங்கள் என் மேலே கவலையே இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி போயிடுறா, அப்பா வீட்டுக்கு போயிடுறா. இவர் இங்கே வந்துடுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. அப்புறம் அந்த அஜய்னு ஒருத்தர் இறந்து போனார் பாருங்க ஹோட்டலில். அவர் இறந்து போனது வந்து இந்த ஹேர் ட்ரையரால் தான் இறந்துருக்காருன்னு சொல்லி அங்கே இதுலேருந்து வந்திருக்கு, ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லேருந்து வந்துருக்குது. உடனே சார் இது கொலை மாதிரி தெரியுது சார்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறார். சரி, உடனே போய் நீங்கள் அங்கே போய் விசாரிங்க அப்படின்றார். ஹோட்டலில் போய் விசாரிச்சோன்னே ஹோட்டலில் வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்க. எல்லாரும் ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு கொலை பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க அஞ்சலி இவரை பற்றி, ஆனந்தோட ஒய்ஃபை பற்றி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவள் ஹெட்டாக இருக்காளா, அப்போ அவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா, என்னை பற்றி யாரையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறா அவள். அப்புறம் இங்கே ரஜினி வீட்டை விட்டு ஓடி பண்ண பாருங்க, அந்த வீட்டை வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவர் தாக்கூர் சொல்கிறார், சார் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்குலாம் இவன் பொண்ணை போய் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு அவர். அப்புறம் இவர் வெளில வந்துறாரு. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆனந்த் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு பொண்ணுகிட்ட மகேஷ்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு பாருங்க. அந்த பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி என்ன வீட்டில் வந்து ரொம்ப தேடிட்டு இருக்காங்க, நானே இப்போ 4-5 நாளாக சுற்றிட்டு இருக்கேன், இப்போ ஜெய்ப்பூரில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கிறேன், நீ நாளைக்கு நைட்டு கிளம்பி வந்துரு அப்படின்ற. நான் நாளைக்கு நைட்டு அப்படிங்கிறேன். ஆமாம் கிளம்பி வந்துரு, இல்லைனா என் ஃபேமிலி என்ன பிடிச்சிருவாங்க, நம்ம 2 பேரும் கிளம்பி எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்றார். சரி அப்படின்றா. சரி, நீ வரதுக்கு முன்னாடி நான் ஒரு லெட்டர் ஒன்று சொல்கிறேன், அதே மாதிரி எழுதி வச்சுட்டு வந்துருங்க, வீட்டில் பேரண்ட்ஸுக்கு எழுதி வச்சுட்டு வந்துருப்பீங்க. தலையாட்டிக்கிறாங்க. சரி, நாளைக்கு நைட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்குள்ள ஒரு பொண்ணு சிந்துரான் பொண்ணு கையை அறுத்துக்கிட்டால போய் ஹாஸ்பிட்டலெலாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்களா அந்த மேடம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சிந்துரான்னு சொல்லி யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு ஆமாம் மேடம் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனால்
அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ தான் ஹஸ்பண்டே பார்க்குறாவ. பார்த்துட்டு அவங்க சிந்துராட்ட பேசணும் அப்படின்னா, எதுக்கு மேடம் நல்ல ஒரு கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்கேன், நான் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு. என்கிட்ட ஒன்றுமே சொல்லலையாவா அப்படிங்கிறாங்க. உடனே அவர் மாமா கிளம்பி, அதாவது சிந்துரோட அவங்க அப்பா கிளம்பி, என்ன பிரச்சனை மேடம் சொல்லுங்கள் அப்படின்றது. இல்லை அவங்க பொண்ணு ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்போ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தா, அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி செத்து இறந்துவிட்டா, அந்த கேஸ் தான் சார், அதை பற்றி தான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மேடம் அவங்க ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் நல்லா இருக்கிறாங்க, இப்போ ஏன் சார் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கவங்க சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் போகும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த சிந்துரோட ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நம்பரை கொடுத்து ஏதாவது இதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஆனந்தோட ஒய்ஃப் வேலை பார்க்குறாங்களா, அந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்க, மூர்த்தின்னு ஒரு பையன் என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணி இவருக்கு கான்ஸ்டபிளுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த அஜய்ங்கிற பையனுக்கும் வந்தனா மேடத்துக்கும் ஒரு கள்ளத்தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி விட்டுறான். உடனே அந்த போலீஸில் சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ அவர் எஸ்ஐகிட்ட சொல்கிறாங்க. எஸ்ஐகிட்ட சொன்னோன்னா என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி மேடம் உடனே கிளம்பி வந்துடுறாங்க விசாரிக்கிறதுக்கு. அவன் விசாரிக்க வந்தோன்னா சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள் மேடம், அன்றைக்கி வந்து கேட்ட பையன் உண்மையை சொல்ல, இப்போ என்ன ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் உண்மையிலே சொல்லுங்கள், உங்களுக்கும் அஜய்க்கும் தொடர்பு இருந்ததான்னு கேட்குறாங்க. முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறா, அப்புறம் ஒத்துக்கிறான். சரி, இந்த விஷயம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆனந்துக்கு தெரியுமா அப்படின்றாங்க. நல்லா தெரியும்னா, யார் சொன்னாலும் நான் தான் சொன்னேன் அப்படின்னா. நீங்கள் சொன்னதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, அழுதார் மேடம் அவர் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் இவர் ஆனந்த் என்ன பண்ணுறாரு, ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு இங்கே தம்பியை பார்க்க வந்திருக்கான். தம்பிக்கு ஒரே ஆச்சரியம், என்னென்ன அது ரொம்ப நாளைக்கு நான் பார்க்க வந்திருக்கேன், சரக்கு பாட்டிலோட வந்திருக்கேன் அப்படின்றான். நம்ம 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெதுவாக என்ன பண்ணுறாரு, அப்பா ஏதோ பழைய வீட்டில் வேலை பார்க்க போகிறாராம், அதனால் பணம் கேட்டாரப்பா, எங்கிட்ட கேட்டார் அப்படின்னாரு. எங்கிட்ட பணம் இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. உங்கள்கிட்ட தான் பணம் இல்லைங்கிற போகிறோம் அப்பாவுக்கு தெரியுமா, அவர் நேரடியாக எங்கிட்டே கேட்க வேண்டியதானே, ஏன் உங்கள்கிட்ட கேட்குறாரு அப்படின்னா. இல்லை, அவர் எங்கிட்ட பணம் இல்லைங்கிற போகிறோம் அவருக்கு நல்லா தெரியும், வேணும்னா என்னை வந்து இது பண்ணுறதுக்காக கேட்குறாரு, நோகடிக்கிறதுக்காக கேட்குறாரு, அப்போ தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் பாரு, அதுக்காக கேட்குறாரு அப்படின்னு கேட்குறாரு. சரி, எவ்வளோ பணம் அப்படின்றான். 2 லட்ச ரூபா பணம். 2 லட்சமா? 2 லட்ச ரூபாலாம் என்கிட்ட பணம் இல்லை நம்ம கையில், நான் இது கடையில் தானே இருக்கும், கடையில் தானே போய் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறான். சரி, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி இந்த இதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் நடந்தே போகிறார் கடைக்கு, பக்கத்தில் தான் இருக்கும் போல கடை. இவன் போன உடனே என்ன பண்ணுறாரு, இவர் ஆனந்த் வேகமாக கிளம்பி போய் மாடி மேலே போய் அவர் கார் சாவி எடுத்துக்கிறாரு. கார் சாவி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மணி வந்து ஒன்றுமே இல்லாமல் நல்ல பழம் மாதிரி இங்கே உட்காந்துக்காரு. அவர் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. பணத்தை எடுத்துகிட்டு வந்தோடனே அவன் அப்படின்னு சொல்லி உட்காந்து மறுபடியும் 2 பேரும் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இது மாதிரி அவங்க இங்கே வந்தது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த காலை படியில் தள்ளி விட்டு காலை உடைச்சிருப்பாரு பாருங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவன் தம்பியோட மாமனார் அவர். அப்போ இங்கே தம்பியோட மாமனாருங்கிறதுனால தான் அதை பண்ணியிருப்பார். அப்போ தான் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, தம்பியோட ஒய்ஃபு கிளம்பி அவங்க பார்க்க போவாங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணியிருப்பார். என் தம்பிகிட்ட வந்து பேசும்போது அவர் சொல்லியிருப்பார், ஒய்ஃப் எங்கன்னா அவர் மாமனாரை பார்க்க போயிருக்காங்க, ஏதோ படியிலேருந்து கீழே வந்துட்டாரான் அப்படின்னு சொல்லுவார். இதுக்காக தான் அவர் காலை உடைச்சிருப்பார் படியிலேருந்து இது பண்ணி. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவன் பணத்தை எடுத்துகிட்டு வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, இவனுக்கு காலைல வேலை இருக்கும், நீ மேலே போய் படு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறான் அவன். நான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பிடுறான். அவன் போனோன்னே என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டில் ஒரு தூக்க மாத்திரையை கலந்து வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பாட்டில் அவன் தண்ணி கலக்கிறதுக்காக ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து வந்துருப்பான் பாருங்க, அது கைக்குட்டையை போட்டு அவனுடைய கைரேகை மாறாமல் இருக்கிறதுக்காக கைக்குட்டையை வச்சு எடுத்துகிட்டு போகிறார். இவர் ஆனந்த் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு ட்ரிப் இந்த சாதுக்கள்கிட்டலாம் தங்கத்தை கொடுத்து பணம் வாங்குவார் பாருங்க, அவன் சாதுக்களை பார்க்க வந்திருக்காரு. பார்க்க வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொண்டு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாரு. தம்பிகிட்ட வந்து வாங்கினார் பாருங்க, அந்த பணத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் ஏதோ பார்டரை தாண்டி போக போகிறார். ஏன்னா போலீஸ்லாம் ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறாரு, பார்டரை தாண்டி போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு இவர். அதனால் என்ன சொல்கிறான் அவன், சார் வந்து பார்டர் தாண்டி போகும்போது நிறைய பொருள்லாம் எடுத்துக்காதீங்க, ஏன்னா நிறைய எடுத்துக்காதீங்க, நான் ஒட்டகத்தில் போகும்போது ஒட்டகம் வெயிட்டு தாங்காது, அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்றாரு. சொல்லிட்டு இருக்கும் போதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆர்த்தியை காமிக்கிறாங்க. ஆர்த்தியை பார்க்குறதுக்காக இவங்க அஞ்சலி மேடம் வந்திருக்காங்க. எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடையில இந்த சஜன் வந்து இல்லை, அந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த ஆர்த்தியோட ஃபோன் மறுபடியும் ஆக்டிவ் ஆகிருக்குன்னு சொல்லி காசிம் சொல்லியிருப்பார். சொன்னோன்னே டக்குன்னு இந்த அட்ரஸை கேட்டுட்டு அவங்க ஆர்த்தி பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க அவங்க மேடம், அஞ்சலி மேடம். வந்துட்டு ஆர்த்தி வந்து மேலே நின்றுட்டுருப்பா. மேலே நின்றுட்டு இருந்தோன்னே தங்கச்சி ஊதிருப்பா. தங்கச்சிகிட்ட பேசிட்டு சொல்லி வந்து வேலை பாருன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசிகிட்டு இருப்பா. வேலை பார்க்க மாட்டா, ஃபோனே பார்த்துட்டு இருப்பா. இங்கே அஞ்சலி வந்தோன்னா போலீஸ் வரதை பார்த்துட்டு என்ன பண்ணுவா, தங்கச்சிட்ட நீ வேலை பார்த்துட்டே இருந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, கீழே போய் அவட்ட அஞ்சலிகிட்ட பேசுவா. அஞ்சலி கேட்பா, ஆர்த்திங்கிறது யார் அப்படின்னா, என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லுவாள். அக்கான்னு சொல்லுவாள், என்னுடைய அக்கா தான் அப்படின்னு சொல்லுவாள். ஆர்த்தி எங்கே அப்படின்வா. ஆர்த்தி கிராமத்துக்கு போயிருக்கிறா அப்படின்னா, ஃபோன் ஏன் சுவிட்ச் ஆஃபில் இருக்கு அப்படின்னா, இல்லை இந்த கிராமத்தில் வந்து ஃபோன் சிக்னல் கிடைக்காது, அதனால சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் அப்படின்றான். சரி, வந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு போவா. இந்த பொண்ணு மட்டும் சொல்லியிருந்தாலும் இந்த கேஸ் இங்கேயே முடிஞ்சிருக்கும். அப்படி சொல்லியிருந்தால் அந்த பொண்ணு கூட உயிரோடு இருந்திருக்கலாம். கிளம்பிடுவா. கிளம்பினோன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவா, இதுமாதிரி போலீஸ் வந்துட்டு போகுது அப்படின்னா. அப்படியே உடனே நீ கிளம்பி வந்து ஹோட்டலுக்கு வந்துட்டு நீ இன்னும் 1 நிமிஷம் கூட தாமிக்காது அப்படின்னு சொல்லுவார். இப்போவே அப்படின்னா, இப்போவே தான் நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லுவான். அவனை அவள் கிளம்பி ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்ப பேக்கில் எடுத்துக்கணும். அவங்க அம்மா கேட்பான், எங்கடி பேக் எடுத்துகிட்டு போகிறேன்னா, டெய்லர்கிட்ட போகிறேன், டெய்லர் துணி தைக்க கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி வந்துடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துகிட்டே இருப்பார் வேனில். வேன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேன் பஞ்சர் ஆகிடும். அங்கே ஒரு 2 பேர் வந்து பஞ்சர் போட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இது பண்ணுவான். அந்த வேனில் இருக்க புக்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சமூக சேவை எல்லாம் பண்ணுறீங்க சார், உங்களுக்கு பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஞ்சுட்டு இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆனந்த் என்ன பண்ணுவார், நேராக வீட்டுக்கு வந்து அந்த பையன்ட்ட என்ன பண்ணுவார், ஒரு பாலை கலக்கி பாலில் தூக்க மாத்திரை போட்டு கலந்து கொடுப்பாரு. அதுக்குள்ள அவங்க ஒய்ஃப் வந்து நைட் ஷிஃப்ட் ஹோட்டலில் இருந்துருவா. நான் வர முடியாது, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்க மாத்திரை கொடுத்துட்டு எங்கே வெளில போகிறார். அதுக்காக பிளான் பண்ணுறாரு.
அப்புறம் அந்த அஞ்சலி மேடம் பாய் ஃப்ரெண்டோட பழகிட்டு இருப்பாங்க பாருங்க. அவன் ஃபோன் பண்ணுவான், இதுமாரி எனக்கு ஒரு பிட்டுன்னு ஒரு யூனிவர்சிட்டியில் எனக்கு இடம் கிடச்சிருக்கு, நான் நாளைக்கு போகிறேன், காலையில் போகிறேன், கொஞ்சம் நீ வாய் அவனை பார்க்கணும் அப்படின்றான். சரி நம்ம கிளம்பி வரேன்ட்டு அவள் கிளம்பி போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கிளம்பி போகிறான். அதுக்குள்ளே ஆனந்த் என்ன பண்ணுறாரு, அந்த பையனை தூங்க வச்சுட்டு வெளில வரும்போது அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, ஆனந்தோட அப்பா. ஏன்டா இல்லை என்ன என் பேரை சொல்லி 2 லட்ச ரூபா பணம் நீ தம்பிட்டு வாங்கினியாடா நீ அப்படிங்கிறாரு. அவன் வாங்கினப்ப என்ன பண்ணணுங்கிறான் அப்படிங்கிறான். அவன் மொழிமுறையாக கொண்டு காலைல காசு கொடுறா அப்படிங்கிறாரு. பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருப்போம் மொழிமுறையாக, ஏன்டா அப்படி என் பேரை சொல்லி தம்பிகிட்டே திருடுற அப்படின்றவர் அவர். சரின்ட்டு தலையாட்டிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வராரு வந்து அந்த கார் சாவி எடுத்தார் பாருங்க தம்பிக்கு தெரியாமல். அவன் வீட்டுக்கு நைட்டு போயிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு இங்கே ஹோட்டல் ரூம் போட்டுருக்காரு பாருங்க, அங்கே வந்துடுறாரு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஆத்தியை உள்ள அவங்க தான் வந்துடுறாங்களே காலையில் கிளம்பி வீட்டில் தயிர் குழாதி போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களே. வந்தவொடனே அவரை கட்டிப்பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அது மாதிரி தான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுப்பாரு இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இது வந்து கேட்குறது, நம்ம ஆர்த்தி ஏன் இப்படி எடுக்கிறீங்க ஃபோட்டோன்னா, இல்லை நம்ம ஃபஸ்ட் நைட்டில் இது நம்மளுடைய மெமரிக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இங்கே அஞ்சலி மேடம் காமிக்கிறாங்க, அவன் மீது பாய் ஃப்ரெண்டோட ஒன்றா இருந்துட்டு வந்திருப்பாப்ல இருக்குது. ஒன்றா இருந்துட்டு அவனே கொண்டாந்து விட்றான். உடனே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு என்ன பண்ணுறான், அந்த கருத்துரை மாத்திரையை கொடுக்குறான். இதை மறந்துடாத, இதை போட்டுக்கன்னு சொல்லி கொடுக்குறான். போட்டுக்கன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறான், அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு நேராக பாத்ரூமுக்கு வரான். பாத்ரூமுக்கு வந்துட்டு உள்ள தாப்பா போட்டுட்டு மாத்திரையை முழுங்குறான். மாத்திரையை முழுங்கிட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ தான் ஞாபகம் வருது, என்னமோ ஞாபகம் வருது. திடீர்னு கிளம்பி வெளில போகிறான். வெளில போய்ட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, சார் நான் அந்த இது கண்டுபிடிச்சிட்டேன் சார், சைனட் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி 2 பேரும் குழம்பிட்டு இருந்தோம்ல, அதுக்கான விடையை கண்டுபிடிச்சிட்டேன் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் எப்படின்னா, ஒன்றும் இல்லை, அவன் வந்து முதல் நாள் நைட்டு 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுறான், அவங்க கர்ப்பமாகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அந்த கருத்தடை மாத்திரைன்னு சொல்லி சைனட் மாத்திரையை கொடுத்துட்றான் சார். இவங்களும் வந்து என்னென்னு தெரியாமல் உள்ளே போய்ட்டு தாப்பா போட்டுட்டு அதை சாப்பிட்றாங்க, மறந்து போய் சாப்பிட்றாங்க. மாத்திரை சாப்பிட்டோன்னா இறந்து போயிடுறாங்க சார், இதுதான் சார் கணக்கு அப்படின்னா. சூப்பர். அஞ்சலி மேடம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி நடக்கும். ஆர்த்தி முதல் நாள் நைட்டு வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா வருவான், வண்டியில் வந்து வெளில போயிட்டு எங்கே போய்ட்டு மெடிக்கலில் மாத்திரை கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருவான். மாத்திரை கிடச்சிட்டு வந்து சொல்லிட்டு என்ன சொல்லுவான், இந்த மாத்திரையை போட்டால் வாந்தி வரும்னு சொன்னாங்க, அதனால் நம்ம இங்கே காரில் போட வேண்டாம் மாத்திரையை, நீ பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, அங்கே போய்ட்டு நீ மாத்திரையை போட்டு பாட்டில் எடுத்துக்கன்றான். அந்த பாட்டில் கை கூட வச்சு தூக்கிட்டு வந்துருப்பாரு பாருங்க, அந்த பாட்டில் தான் கொடுப்பான். கொடுத்துட்டு என்ன பண்ணுவான், நீ போனே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னுவான். அவன் போனவொடனே வண்டியை திருப்பிடுவான். அந்த வண்டி வந்து போகிறது வந்து சிசிடிவியில் காமிப்பாங்க, சிசிடிவியில் பதிவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத காமிப்பாங்க. உள்ளே போய் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோன்னா போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸ்லாம் வந்து திறந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது மாதிரி பண்ண உள்ளே இறந்து கிடக்கிறா. அதை வந்து செக் பண்ணி அவங்க போலீஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே நம்ம அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் வீட்டில் காமிக்கிறாங்க. அவள் வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. அப்பா அம்மாலாம் வந்து ஏன்டா பொண்டாட்டி அப்படி சண்டை போட்டு விரட்டி விட்டேன், அவளுக்கு ஏதாவது செக்கிங் பண்ணணுமா, போய் என்னென்னு கேட்டு பார்த்து கூப்பிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஏதாவது சத்தம் போட்டுட்டு வந்துடுறான் அவன். அடுத்து இங்கே தம்பியோட ஆனந்தோட தம்பியை காமிக்கிறாங்க. இவன் கரெக்டாக என்ன பண்ணிட்டான், அவளை கொண்டு போய் இது பண்ணி விட்டு பப்ளிக் ரைட்டில் விட்டுட்டு கொண்டாந்து கூட வண்டியை போட்டு போயிடறான். அவர் அப்போ தான் ஆனந்த தம்பி தூங்கி எந்திரிச்சு வெளில வராரு. எந்திரிச்சு வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு அவரும் போகிறார். ஏன்னா அவர் அதுக்காக தான் அவருக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கிறான். இங்கே அஞ்சலி மேடம் வராங்க, போஸ்ட்மார்ட்டம் எடுத்து பண்ணுறதுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஆர்த்தியை பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்துட்டு இது வந்து ஆர்த்தியோட தங்கச்சில்லை அப்படின்ற அவங்க போலீஸ் சொல்கிறாங்க, இல்லை மேடம் இது யாருன்னு தெரியல, ஐடென்டிட்டிலாம் இல்லை, ஐடியெலாம் ஒன்றும் இல்லை, உடம்புலாம் இல்லை, நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னா, இது எனக்கு யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதுமாதிரி ஆர்த்தி வீட்டில் வந்து அடையாளம் காமிக்க சொல்லுங்கள் அப்படின்றா. அவங்க காமிக்க சொல்லிட்டு அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்கு போகிறாங்க நந்தினி. போய் அங்கே போயிட்டு அங்கே போலீஸ்லாம் இருக்காங்க. போலீஸ்கிட்ட வந்து இங்கே வந்து வாட்டர் பாட்டில் இருந்துச்சா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமாம் மேடம் இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, பார்த்தோம், அதை நாங்கள் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்தோம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆனந்த் என்ன பண்ணுறாரு, இந்த இன்டர்நெட்டில் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பார்ல, ஒரு கிறிஸ்டின் பண்ணிட்டா, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. இதுமாதிரி வந்து நான் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவர் வாழ்த்துக்கள்னு சொல்கிறா. அவன் அங்கே நான் போய் தனியாக தான் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஏன் அங்கே தனியாக போகிறீங்க, ஏன் இங்கே வேலை பார்க்க வேண்டியதுனாங்கிறா. இல்லை நான் புது இடம் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே என் கூட இருந்தால் ஒருத்தர் இருந்தால் தேவலாம், நீ வரியான்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு பேர் மரியம். நீயும் வரியான்னு கேட்குறாரு. இல்லை நான் எப்படி வர முடியும் அப்படின்றா. இல்லை வா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தலையும் புரியல காலும் புரியல. என்ன இப்படி சொல்கிறீங்க திடீர்னு அப்படின்னு சொல்கிறேன். இல்லை வா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா போய் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அவனை அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. அவனை பண்ணுற இடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்டர் வேறு வந்துட்டு இருக்காரு. அப்போ சொல்கிறான், இவன் நான் வீட்டுக்கு போய் நேராக பார்த்து பேசினேன் சார், இவன் தான் சார் ஆர்த்தி, ஆனால் ஆர்த்தி தங்கச்சின்ட்டா சார் இவன் அப்போவே சொல்லியிருந்தானே இவள் நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சார் ஓன் தப்பு ஒன்றும் இல்லைம்மா, அவங்க மாற்றி பேசுகிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்காக நீ வந்து மனசு நோகாத, இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம வந்து கேஸை வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்றா. சரி சொல்லிட்டு இங்கே போகிறாங்க, இதுக்கு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் வந்து அங்கே அந்த பாத்ரூமில் வந்து ஒரு சிசிடிவியில் இருந்திருக்கும்ல, அந்த சிசிடிவியை வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, என்ன கார் யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணை இறக்கி விட்றதை பார்க்குறாங்க. அப்போ அந்த காரில் இருந்து தான் அந்த பொண்ணு இறங்குறா. அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த காரோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க இதை போய் அவங்க இன்ஸ்பெக்டரில் போய் கன்வே பண்ணுறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட நெருங்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவர் எனக்கு மூடு இல்லை, நான் ஒரு கேஸ் விஷயமா ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்கேன், நான் தொந்தரவு பண்ணுறாரு அப்படிங்கிறாரு. அவள் கடுப்பாய் படுத்துறான். அப்புறம் இந்த மரியம் பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த மரியம் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல, அதனால் கிளம்பி போயிட்டுருக்கா. அவள் அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏன் 3 வருஷமாக பழகிறா, அவர் யார் என்னன்னு கூட தெரியாது, இன்டர்நெட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ எப்படி அவர் நம்பி கிளம்பி போகிற அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு அவர் நல்லா தெரியும், 3 வருஷம் பழகிற நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சரி நீ என்ன மறந்துடாத அப்படிங்கிறா. நான் கல்யாணம் தான் பண்ண போகிறேன், சாக போகல அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உண்மையிலேயே சாக தான் போகிறா, இது தெரியாமல் அவள் கிளம்பி போகிறா. அவள்
அப்புறம் அந்த இதுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த காரை பற்றி டீட்டெயில் விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. அந்த காரை டீட்டெயில் விசாரிச்சா அந்த ஆனந்தோட தம்பி சிவ் சொர்ணகரோட கார் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது ஆனந்த் தம்பி சிவ் சொர்ணகர் காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க ஜுவல்லரிக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அரசு வாரண்ட் வாங்கிடுறாங்க இவர் பேரில். ஏன்னா இவர் காரில் தானே போயிட்டு இந்த பொண்ணு போய் இறந்து போயிருக்காவ. அரசு வாரண்ட் வாங்கிட்டு கொண்டு வந்துடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இங்கே லாக்கப்பில் போட்டு உள்ளே வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணோட அந்த ஆதி ஃபோட்டோ காமிச்சது யாருன்னு தெரியுமா உனக்குங்கிறான். அவனுக்கு எப்படி தெரியுது, எனக்கு தெரியாதுன்றான். சரி ரைட்டு, உன் கார் நேற்று நைட்டு எங்கே இருந்தது தெரியுமா அப்படிங்கிறாரு. அதுவும் அவருக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுமா, நான் வீட்டில் இருந்தேம்மா அப்படிங்கிறாரு அவர். நான் வீட்டில் எல்லாம் இருந்தேன், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உன் கார் வந்து காலையில் அங்கே போயிட்டு வந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, எல்லாம் இருக்குது, உண்மையை சொல்லு, உண்மையை சொன்னீங்கன்னா நீ தப்பிக்கலாம் அப்படிங்கிறான். சரி, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த அப்படின்னா வீட்டில் தான் இருந்தேன், நான் வீட்டில் இருந்ததுக்கு சாட்சி அப்படிங்கிறான். நான் வீட்டில் இருந்ததுக்கு நான் எப்படி சாட்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிறா. கொடுத்தாங்கணுமே, ஏன்னா நீ உன் பிரச்சனைக்கு உள்ளாக இருக்குது அப்படின்றா. அவர் கேட்டுகிட்டே இருக்கார். அவர் என்ன பிரச்சனை சொல்லுங்கன்றார். நான் சொல்கிறேன், சரி நீ வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டில் உங்கள் வீட்டில் ஒய்ஃபு ஃபேமிலி எல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க அப்பா கால் அடிபட்டுன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரி, நைட்டு என்ன தான் பண்ண சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சின்னதாக ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணது தான் நாம இருக்குது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாரு அவர். என்ன ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்ததுன்னு கூட தெரிலங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நாங்கள் மறுபடியும் வருவோம், யோசனை பண்ணி சொல்லுப்பா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி அது என் காரில் போய்ட்டு எந்த பொண்ணு நம்ம கார் எப்படி போச்சு, நம்ம கார் வீட்டில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரே குழப்பமாக இருக்குது அவருக்கு. அதுக்குள்ளே ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபாரன்சிக் இருக்காங்களாம் செஞ்சு எல்லாம் அதை பார்க்குறாங்க. காரில் என்னென்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க இறந்து இதில் இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்துருப்பார் பாருங்க, ட்ரெஸ் இல்லாமலாம் ஃபோட்டோ எடுத்துருப்பார்ல, அந்த ஃபோட்டோலாம் கிடக்குது. அதாவது கடைசியாக இறந்து போன 5 பேருடைய ஃபோட்டோ. அப்போ இது இன்ஸ்பெக்டர் எல்லாம் பார்க்குறாங்க, சரியான வலுவான ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஆதாரம், அது சைனைடு மட்டும் தெரில, அதை பற்றி டீட்டெயில் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இறந்து போன பாருங்க ஆர்த்தி, அந்த இது டெஸ்ட் பண்ணதில் ஆமாம் அவங்க சாப்பிட்ட மாத்திரையில் சைனைடு தடவி இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வருது. இது அருமையான ஆதாரம், இது வந்து வச்சு எஃப்ஐஆர் காப்பி பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ஆர்த்தி அவங்களோட சிவோட ஒய்ஃப் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்துட்டு இது வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் புருஷனை உள்ளே பிடிச்சி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா இதேமாதிரி அவங்க டீட்டெயில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உங்கள் புருஷன் வந்து கொலைக்கேசில் மாட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவள் வெளியில் போய்ட்டு ஆனந்துக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் ஆனந்த் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு ஃபோனை, கட் பண்ணுறாரு ஃபோனை. அப்புறம் அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் ஒரு சிவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் சொல்லிட்டு வருது. அதான் எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தானே அவர் ஆனந்த் மாட்டி விட்ருக்காரு. சரின்னு பேசிட்டு வெளில வராங்க. வெளில வந்தோன்னா இவங்க அஞ்சலி மேடம் வந்து இங்கே இதில் வந்து உட்காடுறாங்க, சீட்டில் உட்காடுறாங்க. அது கைத்தாப்பில் ஒரு பர்கி இருக்கார், கைலாஸ் பர்கி இருக்கார்ல, அவர் வந்து அந்த இதை செக் பண்ணிட்டு இருக்காரு, அந்த அட்லாப் கேஸில் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து அந்த சிசிடிவி இதை வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அவங்க காரில் போகிறாங்க, காரில் போய்ட்டு திரும்ப வந்து பைக்கில் வராங்க 2 பேரும். அந்த பைக்கில் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்க்குறாரு. ஜூம் பண்ணி பார்த்தா அவங்க அஞ்சலியும் அவங்க இவரும் இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். இவர் ஒரே தூக்கி வேறுபடுது, இவங்க 2 பேரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. திரும்ப அது கனெக்ஷனை கோத்து பார்க்கும்போது இவங்க தான் அழைச்சிட்டு போயிருக்கிறதா நினைக்கிறாரு. பார்த்துட்டு உடனே ஒரு எஸ்பிக்கு வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாரு. சார், இது வலுவான ஆதாரம் ஒன்று கிடச்சிருக்கு சார், நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஃபோன்லேயே சொல்ல அப்படிங்க சார், ஃபோன்லலாம் சொல்ல முடியாது சார், நேரில் தான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறாரு அவர். சரி வா அப்படின்றாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபோன் வருது, பர்கிக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அவங்க ஒய்ஃபை வந்து டாக்டர்கிட்ட காமிக்க போகிறாங்க. பிறகு கொஞ்சம் வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி எங்கள் மாமியார் கூப்பிட்றாங்க. நான் கண்டிப்பாக வரேன், இது இல்லை எனக்கு வேலை இருக்குன்றாரு, இல்லை சாயங்காலம் தான் இது அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவேன், கொஞ்சம் வாங்கினா எனக்கு நேரம் இருந்தால் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு நான் அதுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்கா, இவங்க இந்த கேஸை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து சிவா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஃபோட்டோ இதில் காரில் இருக்குது, இது அவன் வாட்டர் பாட்டில் அவன் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அவன் எல்லாமே அவனுக்கு வேறு இதாக தான் சாட்சியாக இருக்குது. ஆனால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, ஒரு குழப்பறாரு, என்னென்னு தெரியலன்னு சொல்லி பர்கிட்ட ஃபோன் பண்ணுறா. இப்போ கேட்குறா, எனக்கு மேடம் எனக்கு வேலை இருக்குன்னு எஸ்பி ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சரி போ நீ ப்ரொமோஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா போ அப்படின்னு சொல்லி திட்டுனா திரும்பி வந்து மேடம் நான் உங்களோட சீனியர், கொஞ்சம் மரியாதை கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, சாரி சார் அப்படின்ற இவன் சரின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிங்கன்னா வழியில் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கான். என்ன நினைக்கிறான்னு தெரியல, வழியில் வண்டியை படிச்சு போட்டு ஒரு மலை மேலே போய் அழுதுட்டு இருக்கான். எதுக்கு அழுதுறான்னு தெரியல. அழுதுட்டு போகல. எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு சார் அந்த சொன்ன ஆதாரம் வந்து ஃபேக்கு சார் அப்படின்னா அவன் கண்ணாப்பலாம் திட்டுறான். எஸ்பி உனக்கு என்ன ப்ரமோஷன் ஆகணும்னு ஆசை இல்லை, ஏன்டா இதுக்கெல்லாம் வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து எங்கிட்ட பேசுகிற மாதிரி வேலையை விட்டு தூக்கிடுவான்னு சொல்லி சத்தம் போட்டு அனுப்புகிறான். திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. ஒய்ஃபை பார்த்துட்டு ஒய்ஃபு கொண்டு போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பேபி நல்லா இருக்காங்கன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு குழப்பமாக இருக்குன்னு அந்த கொலை நடந்தது பாருங்கள் டேட்டு, அந்த டேட்லலாம் ஒரு சிவி எங்கே இருக்கிறாருன்ட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் ஆஃபீஸில் தான் இருந்திருக்காரு. அதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குது. அவர் எங்கேயும் போல் ஆஃபீஸில் தான் இருந்திருக்காரு. அதுமாதிரி அவருடைய மொபைல் ஃபோனும் வந்து இங்கே மண்டபாவில் தான் இருந்திருக்கு, வேறு எங்கேயும் போகலை, மண்டபா விட்டு வெளியில் போகலை. இந்த கொலை நடந்த இடத்துலலாம் அவர் ஃபோன் வந்து காமிக்கல. அப்போ அவங்க வந்து இதை இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி தான் சார் இருக்குது அப்படின்னா இப்படி கொலை மட்டும் நடந்திருக்கு, அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவர். அப்போ அவர் சொல்கிறார், சார் நம்ம ஆனந்துக்கு ஆனந்தை தேடி நம்ம போகும்போது ஒரு ஆதாரம் கூட நமக்கு மாட்டலை, ஆனால் சிவை தேடி போகும்போது ஒன்று மேலே ஒன்று ஆதாரம் மாட்டிகிட்டே இருக்குது, இதை நினச்சி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஆனந்து தான் வந்து சிவா மாட்டி விட பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. அது எப்படிமா, நீ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் ஆதாரம் இல்லாமல் ஒரு விஷயமும் இல்லாமல் ஸ்டேஷனில் ஒருத்தர் வச்சிருக்க முடியாது, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணுமா, அவருக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு 48 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே எப்படியே கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி
ஆனந்தோட ஒய்ஃபை பார்க்க வரேன். ஒய்ஃபை பார்க்க வந்துட்டு அங்கே வந்தோன்னா அவன் திட்டுறா கண்ணா பண்ணி என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தராக கொண்டு போயிட்டு இருக்கீங்க, முன்னாடி என் ஒய்ஃபை புருஷனை கொண்டு போனீங்க, அடுத்தது என் புருஷனோட தம்பியை சிவை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. நான் நினைக்கிறேன் உங்கள் சிவு வந்து குற்றவாளி கிடையாது, சிவை யாரும் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஆனந்தி சொல்கிறா. சொன்னோன்னே அவர் ஒரே குழம்புறாங்க, எப்படி சொல்கிறீங்க, அது எப்படி யார் மாட்டி விடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி உங்கள் புருஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றா. என் புருஷனா அவர் நல்ல டைப் தான், அவரை பற்றி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றா. சரி உங்கள் இவர் ஜெய் இறந்து போனாதான்னு நினச்சிட்டுருக்கேன், சூசைட் கேஸு அதுதான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதில் வந்து அந்த இது ஹேர் ட்ரையர் வச்சிருந்தாரில்ல அதில் தான் சாப்பிட்டு வச்சிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்றா. என்னது அப்படியே அப்படின்ட்டு அவர் ஒரே அதிர்ச்சி ஆகிறேன். அது சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறா, ஒரு அந்த இறந்து போனாங்களா ஃபோட்டோ அதெல்லாம் எடுத்து மேலே தூக்கி போகிறா, இதில் யாராவது ஒருத்தர் தெரியுமா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றா. முதல்ல அவள் பார்க்க மாட்டேன்றா, அப்புறம் ஒரு ஃபோட்டோவை பார்க்குறா, பார்த்துட்டு அவள் சத்தம் போடுறா, நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க, இல்லைனா என்ன வந்து மிரட்டினீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கேஸ் கொடுப்பேன்னு சொல்கிறேன். சரின்னு சொல்லி அவள் கிளம்பி போகிறா. கிளம்பி போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் ஃபோட்டோலாம் எடுத்து பார்க்குறா. ஃபோட்டோ பார்த்துட்டு அதில் ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு நான் உடனே கிளம்பி அவங்க ஹோட்டலில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் உடனே என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் அழைச்சிட்டு போகணும், நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. கிளம்பி போய் வீட்டில் போய் ஒரு பீரோவை திறந்து அங்கேருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து பார்க்குறா. நெக்லஸை பார்த்தா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நெக்லஸ் வந்து இந்த ஃபோட்டோவில் ஒரு பொண்ணு போட்டிருக்க நெக்லஸ். அதை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறேன். அந்த நெக்லஸ் மட்டும் இல்லை, ஏதோ 2-3 பொருள் வந்து இறந்து போனவங்கள்ட்ட வந்து இவருக்கு கொண்டாந்து கொடுத்துருப்பா, பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்குள்ளே ஒரு ஆனந்த் என்ன பண்ணுறாரு, போய் ஏதோ ஒரு இதுக்கு இங்கே போகிறதுக்காக இது புக் பண்ணுறா, டிக்கெட் புக் பண்ணுறா. அப்போ அவங்க பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மரியம் அப்படின்னு சொல்கிறா. அவன் எங்கே போகிறாரு, அதுக்காக டிக்கெட் போட்டுக்கிட்டு போட்டுவிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னா ஒய்ஃப் உட்காந்துருக்கா. எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்றா. காலேஜுக்கு போயிட்டு வரேன், காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது சம்மந்தமாக எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னா. நாங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் காலேஜுக்கே வரல 2 நாளாக, எங்கே போயிட்டு வரீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றா. எனக்கு பர்சனலாக வேலை இருக்கா, அதுக்காக போய்ட்டு வரேன். என்ன பர்சனல் வேலை உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோலாம் காமிக்கிறாரு. பார்த்தியா நீ என்னன்னு தெரியுது உனக்கு அப்படின்னு கேட்குறா. சரி இதெல்லாம் யார் கொடுத்தா உனக்கு, என்ன இதுன்னு விசாரிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த இதில் இருக்க நெக்லஸ் தானே எனக்கு பர்த்டே கிஃப்ட் நீ கொடுத்தீங்க அப்படிங்கிறா. இல்லை அப்படிங்கிறா. எடுத்து நெக்லஸ் எடுத்து கட்சி காமிக்கிறா. பார்த்தியா இது அதுவும் ஒரே மாதிரி இருக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையை சொல்லு அப்படிங்கிறா. சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் சொல்ல மாட்டேன், நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து விசாரிச்சா நீ சொல்லுவா அப்படின்னா என்ன பண்ணுறாரு, இவருக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு கொண்டு போய் அழைச்சி கொண்டு போய் பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டு அந்த நகையெல்லாம் இருக்குது பாருங்க, நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு வீட்டு பின்னாடி வந்து லாக் பண்ணிட்டு ஓடி போயிடுறாரு. அவங்கள இன்ஸ்பெக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கா அஞ்சலி. அவன் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் வந்து ஒரே வழி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இவங்க சிந்துரான ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்களா, அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா ஆனந்த மேலே நம்ம ஆக்ஷன் எடுத்துடலாம் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க சிந்துராவை பார்க்க போகிறாங்க. சிந்துராவை பார்க்க போனோன்னா முதல்ல ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்களா. ஒரு புருஷன் சொல்கிறாரு நீ எதுவும் கவலைப்படாத, உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன், நீ என்னன்னு சொல்லி நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுக்குறாரு. கொடுத்தோன்னு தான் அது பிறகு தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2016 வந்து மயூர்னு சொல்லி தான் எனக்கு அறிமுகமானார் அவர். நாங்கள் காலேஜில் பழகினோம். அப்போ எனக்கு நிறைய வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மாப்பிள்ளை வரன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த மாப்பிள்ளை பிள்ளை வரதட்சணை அதிகமாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருந்தார். அப்போ இந்த இவர் மயூர்னு சொல்லி பழக்கமானோன்னா அவர் வரதட்சணை வேணான்னு சொன்னோன்னே நான் இதுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணேன், அவரோட சேர்ந்து வெளில போயிட்டு முதல் நாள் நைட்டு அவரோட ஒன்றா இருந்துட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கலான்ட்டு வெளில போகும்போது ஒரு மாத்திரையை கையில் கொடுத்து இதை போட்டுக்க கன்சீவ் ஆகாமல் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அவர். இதை கேட்டுட்டு தான் நான் போய் பாத்ரூமில் மாத்திரையை போடலான்னு போனேன். வாங்கிட்டு கொண்டு போனோடனே எனக்கு மயக்கம் வந்து நான் விழுந்துட்டேன். முடிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படிங்கிறா. அப்படின்னோடனே அப்போ இது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஒரு 4-5 ஃபோட்டோ வச்சு காமிச்சு கேட்குறாங்க. நான் அதில் வந்து கரெக்டாக ஆனந்த் தான் செலக்ட் பண்ணுறேன், ஆனந்த் தான் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தோன்னே அவன் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து எனக்கு எழுத்துப்பூர்வமாக ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு அவர். சரின்றாவ சொன்னதான் அடுத்த நிமிஷம் ஆனந்த் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து அவன் தான் ஓடிடுறான் வீட்டை விட்டு. ஆனந்த் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு இதாக இருக்குது. உள்ளே வந்து வெளியில் பூட்டிருக்கானா, உள்ளே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் சுற்றி நிற்கிறாங்க போலீஸ் வீட்டை சுற்றி. அவ்வளோ இவர் வந்து சொல்கிறாரு, சார் உள்ளே லைட் எரிஞ்சிட்டு இருக்குது சார், வெளியில் பூட்டிருக்கு சார் அப்படின்னா கதை உடைங்க அப்படின்றாரு. கதை உடைச்சிட்டு உள்ளே போனால் அந்த ஒய்ஃப் தான் பாத்ரூமில் வச்சு பூட்டிருக்காரு. அந்த அம்மா கத்திட்டு கிடக்குது. அந்த பாத்ரூம் வந்து பார்த்தா ஒய்ஃப் நிற்கிது. எங்கே ஆனந்த் அப்படிங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவள் ஏன் பையன்ங்கிறா அப்படின்னா, பையன்லாம் சேஃபாக இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த விவரத்தை சொல்கிறான். நைட்டு வந்தேன் கேட்டால் அந்த நகையை பற்றி கேட்டால் பாத்ரூமில் வச்சு பூட்டிட்டு ஓடிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எங்கே பெரியப்பா இருந்தோம்னா, கண்டிப்பாக அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. அப்பா வீட்டுக்கு வந்தோன்னா அவன் அப்பா என்ன பண்ணுறாரு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு. உங்கள் வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன எதுக்கு சர்ச் பண்ணணுன்னா, நீங்கள் உள்ளே போனோன்னா அவர் என்ன சொல்ல எல்லாரும் போங்க, அந்த அஞ்சலி மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஜாதி வச்சு சொல்கிறாரு. அப்போ ஒரு டைலாக் ஒன்று வரும், அதை பாருங்கள் நல்லாயிருக்கும் அந்த டைலாக். நான் போவேன்டா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவேன். உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளே போய்ட்டு பார்த்தோம்னா அங்கே தான் அந்த சைனைடு கிடைக்கும். சைனைடு எங்கேருந்து கிடைக்குன்னு சொன்னோம்னா எங்கள் வீட்டில் தான் அவன் சைனைடு இருப்பான். சைனைடு எடுத்துகிட்டு போடுவாங்க. இந்த சைனைடு தான் வந்து எடுத்து கொண்டு போய் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க அப்பாவும் சத்தம் போடுவார், என்ன தான் நினச்சிருக்கீங்க, எங்கள் ஃபேமிலி எப்போ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சிருக்கீங்க, முதல்ல பெரிய பையனை தெரியுங்க, இப்போ சின்ன பையனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து வச்சிருக்கீங்க, இப்போ வந்து என்ன வேண்டியது தெரியுங்க, இப்போ என்னையும் பிடிச்சிட்டு போகிறீங்களான்னு கேட்குறேன். உடனே அவங்க வந்து வெளியில் வந்து அஞ்சலி கேட்குறா, நீ சொல்லுங்கள் சார் உங்கள் பெரிய பையனுக்கும் உங்கள் சின்ன பையனுக்கும் ஒத்து போகுமான்னு கேட்குறான். இதங்க புதுசாக கேள்வி கேட்குறீங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே எப்படி வேணாலும் இருந்துட்டு போவாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்றா. அவன் சொல்ல மாட்டேங்கிறான். முதல்ல அப்புறமா சொல்கிறாங்க, அவங்க சின்ன பையனை யாரும் கொலைகேஸில் மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்றா. இது கொலைகேஸில் மாட்டி விட பார்க்குறாங்களா அப்படின்னா அப்போ தான் சொல்கிறாரு, உண்மையிலே எங்கள் 2 பசங்களை வந்து சின்ன பையன் தான் நல்லா புத்திசாலி, அந்த மாதிரி இருக்கிறது இவனுக்கு பெரியவனுக்கு பிடிக்கல,
இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணால் அவன் கண்டிப்பாக பெரியவன் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்புறம் அவர் ஆனந்த் வேலை பார்த்தார் பாருங்க ஸ்கூல், அங்கே போயிட்டு செக் பண்ணுவாங்க, அவருடைய பர்சனல் ரூம் பர்சனல் ட்ராயர்லாம் செக் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தா அந்த ஒரு பேங்க் பில் ஒன்று கிடைக்கும். இந்த இக்பால்னு சொல்லி ஒரு இதில் பேங்கில் பணம் தான் போட்டு வச்சிருப்பாரு, அது கிடைக்கும். அந்த பேங்கில் போய் செக் பண்ணால் ஆமாம் இப்போ தான் வந்து 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனார் அவர், ஏன்னு கிடத்துக்கு இங்கே வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு வேறு பேர் கொடுத்து வச்சு இப்போ பதிவு பண்ணி வச்சிருப்பார். அப்போ ஒரு போலீஸ் இவ்வளோ போனால் அவருக்கு எங்கேருந்து கேட்பார், அந்த பொண்ணுங்கள்ட்ட தான் எடுத்துருப்பான் அவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் சின்ன பிரச்சனை ஓடும். அந்த பொண்ணு டெல்லிக்கு போகணும்னு சொல்லுவா, இவர் போகலான்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் வந்து சத்தம் போட்டு கொடுத்துருப்பாங்க. இவர் போய் நேராக போய் வீட்டில் போய் சத்தம் போட்டு வருவார், கொஞ்சம் சொன்னேன் நிறைய பிரச்சனை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போவா, என் பொண்ணு டெல்லிக்கு தான் போவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக சொல்லிட்டு வருவார். அவன் நம்ம சொல்லுவா, அதுக்கு ஏதாவது சத்தம் போட்டு வந்துருவார். இங்கே வந்து அஞ்சலி வீட்டிலேருந்து அவங்க அம்மா இவளை தேடிட்டு வந்துருவாங்க. என்ன தான் 2 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து என்ன தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, முக்கியமான கேஸாக நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அவள் இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போட்டு போவா, என்ன அப்படி 2 நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கே அனுப்பாமல் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இன்ஸ்பெக்டர் சத்தம் போடுவா. இவன் வந்து கொஞ்சம் வெளியில் வாமான்னு சொல்லி ஏமா மானத்தை வாங்குறா, நீ போமா தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடுவா, நீ போன வரேன் வீட்டுக்கு வரேன் போ அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் இவள் வந்து எல்லாரையும் அனுப்பிட்டு இங்கே இவன்ட்ட சிவுக்கிட்ட வருவா. சிவுக்கிட்ட வந்து கேட்பா, உண்மையை சொல்லு, அன்றைக்கி என்ன தான் நடந்தது, நல்லா யோசனை பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இவன் சொல்கிறான், ஒன்றும் இல்லை மேடம், நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ரைட் அப்படி பேசிட்டு இருக்கும்போது ட்ரிங்க்ஸ் அண்ணன் தான் வாங்கி வந்து கொடுத்தாருன்னு ஒரு வார்த்தை சொல்லுவான். அண்ணன் வாங்கி கொடுத்தாரா, எப்படா வந்தார், உண்மையிலே சொல்லு, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்லேருந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவாள். 8 மணி இருக்கும், அண்ணன் வந்தார், கதவு தந்தார். அண்ணெல்லாம் அந்த மாதிரிலாம் வரமாட்டார். திடீர்னு அன்றைக்கி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தார். பாட்டில் வாங்கிட்டு வந்து இதுமாதிரி நான் சாப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இதுமாதிரி பணம் கேட்டார் அவர். நான் கடைக்கு பணம் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டேன். கடைக்கு போயிட்டு திரும்ப வந்து அண்ணன் அதே இடத்துல தான் உட்காந்தாரு. போகும்போது அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுட்டு போயிட்டார். அந்த பாட்டில் இருக்க ட்ரிங்க்ஸ் தான் காலையில் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது வீட்டில் என்ன இருக்குது, அந்த பாட்டில் இருக்கான்னு கேட்குறான். இருக்குன்றான். சரி நான் அதை போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ தான் அதை பிடிப்படுது அவளுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வேன் வந்து ஒரு பைபாஸ் லைனில் போயிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அது எங்கே போகுதுன்னா பாகிஸ்தானை நோக்கி போயிட்டுருக்கு. இன்னொரு அரை மணி நேரம் விட்டோம்னா பாகிஸ்தான் ரீச் பண்ணிடுவோம். உடனே செக் பண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிற செக்கிங் பாயிண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க அந்த வேனை தேடிட்டு போகிறாங்க. வேகமாக போனால் ஒரு அந்த வேன் வந்து ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் நின்றுட்டு இருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க, மேடம் வேலைலாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே பேசிகிட்டே தான் போகிறாங்க. பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுட்டு இருந்தானா பிடிச்சி கொண்டாந்து பார்த்தா வேற ஒரு பையன் வேறு பையனாக இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் விவரமாக, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே வேனை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்றுட்டு கிளம்பிட்டார் உங்களுக்கு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விற்கலை, இந்த வேனை ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள வேறு ஒரு இடத்துல கொண்டாந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை வாங்கின மாதிரி கணக்கு காமிச்சிட்டு அதை வேற ஒரு இடத்துக்கு எடுத்து வேற ஒரு பையனை போட்டு வேற ஒரு டிரைவரை போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டிரைவர் தான் இவங்க பிடிச்சிருக்காங்க. கடுப்பாயிடுறானுங்க. என்ன பண்ணுறாங்க, உடனே சொல்கிறா வேனை சீஸ் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தானா இவர் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, 60 மணி நேரமாக நீ வேலை பார்த்துட்டு இருக்க, கொஞ்சம் வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உனக்கும் ஃப்ரீ ஆகும், காலைல பேசிக்கலாம், நாங்கள் பார்த்துருவோம், இது ஸ்டேஷனில் நாங்கள் பார்த்துருவோம், நீ போன்னு சொல்லி அனுப்பிவிட்றா. அவள் வீட்டுக்கு கிளம்பி போகிறா. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறா, இப்போ படுத்து தூங்க போகிறா, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்றா. உடனே அவன் சொல்கிறான், நான் உனக்கு சில ஃபோட்டோலாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபோட்டோ காமிக்கிறா. எல்லாம் இந்த இறந்து போனாங்களா அந்த பொண்ணுங்க ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் யாரும் தெரியுமா உனக்கு, எல்லாம் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு போட்டு தொந்தரவு பண்ணதுனால தான் அந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு பையன் ஒரு ஆதரவாக பேசணுன்னா அந்த பையனோட போகலான்னு போய் அந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், இவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டான். இது யார் காரணம் நீ சொல்லுமா அப்படின்னு கேட்குறேன். அவங்க அப்பா அம்மா தான் காரணம். அந்த பையன் மேலே பழி போட்டாலும் அவங்க அப்பா அம்மா தானே அந்த பொண்ணுங்களெல்லாம் போட்டு தொந்தரவு பண்ணதுனால தானே வந்து அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த அம்மா இது இடம் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பி போகுது. அது அப்புறம் அந்த இவர் கைலாஸ் பர்கி இருக்கார்ல, அவருக்கு அந்த மண்டபா மெஜிஸ்டர் கோர்ட்லேருந்து ஏதோ அழைப்பு வந்திருக்கு, உங்களை வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றாங்க. அவர் அங்கே போனால் அந்த அட்லாஃபும் ரஜினியும் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒற்றுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியாலும் பிரச்சனையாக இருக்குல்ல, தாக்கர் ஃபேமிலி பிரச்சனையாக பண்ணுறாங்கல்ல, அதனால் வந்து அவங்க நேராக அவங்க கோர்ட்டில் போய் சரணடைஞ்சிட்டாங்க 2 பேரும். ஆனால் சொன்னால் அவங்க கேட்குறாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களான்னு, இப்போ சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, இவர் அட்லா மேலே போட்ட கேஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இல்லை வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கிற கேஸை 2த்தையும் கேன்சல் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி இவங்க 2 பேரும் நீங்கள் நல்லா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் 2 பேரும் மெச்சூர் ஆனவங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. பின்னாடி பர்கி வந்து கூப்பிட்றாரு. அவங்கள கூப்பிட்டு வந்து 2 பேருக்கும் ரொம்ப நீங்கள் 2 பேரும் எனக்கு புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அஞ்சலி மேடம் உட்காந்துருக்குறாங்க. அப்போ அந்த அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இந்த பைசி இக்பால்னு சொல்லி ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார்ல, அது மூலமாக ஏதோ ஒரு டெபிட் கார்டு இதாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கேன்னு பார்த்தா ஒரு இன்டர்நெட் சென்டரில் அப்படிங்கிறாங்க. உடனே இன்டர்நெட் சென்டர் போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணதில் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி வச்சுருக்கிறான், அதை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி காசிம் சொல்கிறாரு. அவங்க அதுக்குள்ளே அந்த இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இன்டர்நெட்டை நடத்துவார்ல, அவர் சொல்கிறாரு, அவன் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தான் அப்படிங்கிறான். அப்போ எல்லா கம்ப்யூட்டரும் இதில் ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் பிரிண்ட் அவுட் வரும், எடுத்து பாருங்கன்னு சொன்னோன்னா அதில் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கராச்சி டு காட்மண்டுக்கு வந்து டிக்கெட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, திக்விஜய் சிங் அப்படிங்கிற பேரில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அவன். உடனே என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அங்கே போய்ட்டு அலர்ட் பண்ணி ஆகணும்ல, ஏன்னா இப்போ இன்னும் இங்கே இப்போ லோக்கலில் தான் இருக்கிறான், தப்பிச்சு போயிடக்கூடாதுல்ல, அதுக்குன்னு சொல்லி
இது எல்லா ஏர்போர்ட்டுக்கும் செக்யூரிட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லீகல் பாயிண்ட் வழியாக வெளில போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றாரு. என்ன பண்ணுறது சார் அப்படின்றாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தோட அப்பா விட காமிக்கிறாங்க. நைட் டைமாக இருக்குது. ஒரு காமன் ஒரு வழியாக ஏறி குதிக்கிறாரு ஆனந்த். போலீஸ் முன்னாடி இருக்குது, அவங்களுக்கு தெரியாமல் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஃப்ரிட்ஜை திறந்து அதில் சாப்பாடு இருக்குது, சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு, மெதுவாக அவங்க அப்பா ரூமுக்கு போகிறாரு. அப்பா ரூமுக்கு போனோன்னா அப்பா யாரோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு லைட்டை போடுறாரு. இவன் நிற்கிறான். இன்னொன்று, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுற, ஏன்டா இத்தனை பேரை கொலை பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கேன், நீலாம் உருப்படவே மாட்டடா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவன் என்னமோ அவன் அதெல்லாம் பற்றி கண்டுக்கல. நீ பதிலாக வா, என்னோட கிளம்பி வா, வந்து ஸ்டோர் ரூம் சாவி எடுத்துகிட்டு என்னோட வா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே போய்ட்டு ஸ்டோர் ரூமை திறந்தோன்னா உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கேட்குறாரு அப்பா, ஏன்டா 2 லட்ச ரூபா பணம் வாங்கினேன்டா தம்பிட்ட, எங்கடா வச்சுருக்கேன் அந்த பணத்தை அப்படின்னு கேட்குறாரு. அந்த பணம் எங்கிட்ட தான் இருக்குது, அதுக்கு என்ன போய் எங்கிட்ட தான் இருக்க போகுது அந்த பணம், மேற்கொண்டு நீயும் பணம் கொடுக்க போகிறா அப்படிங்கிறான். என்னது மேற்கொண்டு நான் கொடுக்கணுமா அப்படின்னு. ஆமாம், உன் பேங்க் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா பணம் இருக்குது, நாளைக்கு காலைல 9 மணிக்கு போகிற, பேங்க்கு போகிற, போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து காலைல ஒரு 11 மணிக்குள்ளே கொடுத்துரு, நான் கிளம்பி போகணும் அப்படிங்கிறான். என்னடா ஆர்டர் போடுற நீ அப்படின்னா, நீ கொண்டு போய் எடுத்து அந்த கொடுக்கல அப்படின்னா நீ அம்மாவை எப்படி கொன்னேன்னு சொல்லி தம்பி சிவுக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னா, நீ போலீஸ்கிட்ட தானே போவேன், உன்னை தான் போலீஸ் தேடிட்டு இருக்கடா அப்படின்னா, எனக்கு போலீஸ்லாம் முக்கியம் இல்லை, நான் சிவுக்கிட்ட சொல்லிட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறான். இந்த ஆள் பயந்து போயிடுறாரு. பயந்து போய்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் போய்ட்டு பேங்க்கு போய்ட்டு எடுத்து அந்த பணத்தை எடுத்தாந்துட்டு பணத்தை தூக்கி போடுறாரு. நீ எல்லாம் ஜென்மத்துக்கு எப்போவும் நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு என்ன பண்ணுற, அந்த பண்டின்னு ஒரு வேலைக்காரன் இருப்பான், பண்டியை கூப்பிட்டு அவன் போலீஸ்காரங்க டீ கொடுக்க சொல்லு, நான் கிளம்பி போகணுன்னு சொல்லி அவன் போய் டீ கொடுத்துட்ருப்பான். அந்த கேப்பில் காமெடி ஏறி குச்சி ஓடி போடுவான். அப்புறம் என்ன பண்ணார், அப்பா பார்த்துட்டே இருப்பார், அவன் காமெடி ஏறி குதிக்கிறத பார்த்துட்டே இருப்பார். பார்த்துட்டு அவன் காமெடி ஏறி குதிச்சோடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இதுமாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கான், வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னால் போலீஸ் ஜீப் எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க, விரட்டிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகி போயிடுவான். போகும்போது கேட்பார், அப்பா எப்படா போப்பார் அப்படின்னு, அந்த ஏரியா வழியாக தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போவான். அதை வந்து ஒரு போலீஸ்கிட்ட சொல்லியிருப்பார் பாருங்க. அதை வந்து இது பண்ணுறதுக்காக போலீஸ் வேகமாக காலையிலே போடுவாங்க. அங்கே போய்ட்டு அங்கே அந்த ஆடு மேய்க்கிற ஆள் இவங்களாவே வேஷம் போட்டுருப்பாங்க. அதுமாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றி வளைச்சிருவாங்க, அந்த இடத்த சுற்றி வளைச்சி போலீஸ்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துருப்பாங்க, வந்தால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேன் ஒன்று வருது. அந்த வேன் வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் அந்த பார்டரை தாண்டி கொண்டு போய் வேலைக்கு விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வருவாங்க அப்படி இருக்குது. அதுமாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இப்போ டெய்லி இதுமாரி போவாங்க அப்படி இருக்குது. அப்போ அந்த வேனில் வேறு ஒரு பேரில் உள்ளே போயிடலாங்கிற பிளான் பண்ணி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் வரதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே அந்த இடத்துல வேன் வரும். வேன் வந்தோன்னே எல்லோரும் மக்கள்லாம் ஏறுவாங்க. அது உள்ளே ஏறணுன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க போலீஸ் கேட்பாங்க, இப்போ பிடிக்கிறமா வெயிட் பண்ணுங்கள், வேன் எடுக்கட்டும் அப்படின்வாங்க. வேன் எடுத்துகிட்டு இப்படி ஒரு ஓரமாக போவாங்க பாருங்கள். பொண்ணு அப்படியே போலீஸ் வேனில் போய் எல்லாத்தையும் மறித்து உள்ளே இருக்கவங்களாம் இறக்கி பார்ப்பாங்க. உள்ளே ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. அவன் சும்மா பொய் சொல்லியிருப்பான் அவங்க அப்பாட்ட. இவன் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்டபா ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே வருவான், யாருக்கும் தெரியாமல் உள்ளே வந்து அந்த கூட்ஸ் ட்ரெயின்லாம் போவோம்ல, அந்த சரக்கெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க பாருங்க, அந்த ட்ரெயினில் ஏறி சார் தப்பிச்சிடுவார். யாருக்கும் தெரியாமல் போலீஸ் முன்னாடி நடந்து போயிட்டுருப்பார். பின்னாடியே போய் அந்த ஒரு கூட்ஸ் ட்ரெயினுக்கான அந்த இடத்துல நிற்கும் போல இருக்குது, ஒரு டயத்தில் நிற்கும் போல இருக்குது. அந்த டயத்தில் என்ன பண்ணுவார், டக்குன்னு போய்ட்டு கதவை ஏறி உள்ளே உட்காந்து கதவை சாத்திடுவார். குட்ஸ் ட்ரெயின் கிளம்பினோன்னா அங்கேருந்து தப்பிச்சிடுவார். இதுதான் இப்படி காமிப்பாங்க. இது தெரியாமல் இருக்கணுங்கிறது தான் அப்பாட்ட வேறு ஒரு ரூட்டை சொல்லிட்டு இப்படி தப்பிச்சு போயிடுவார். அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஆனந்தோட ஒய்ஃப் இருக்காங்கள்ல, அவங்க வந்து டெல்லிக்கு கிளம்பி போகிறாங்களாம். அதை காமிக்கிறாங்க. அந்த அவர் தம்பி தான் அனுப்பி வைக்கிறாரு, அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாரு. அண்ணா எப்படி இருக்கிறாரு, தம்பி எப்படி இருக்காரு பாருங்க, குடும்பத்தை கேர் பண்ணி காப்பாற்றுறாருன்னு சொல்லி அதை காமிக்கிறாங்க. இதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் கேர் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி அனுப்புகிறாரு. பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அவர். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் பாருங்க, இன்ஸ்பெக்டர் வீட்டை காமிக்கிறாங்க. என்னென்னா, அந்த பொண்ணு டெல்லிக்கு இப்போ ஏதோ படிக்க போகணுன்னு சொன்னார்ல, அதை அழைச்சி கொண்டு போய் விடுறதுக்காக அப்பா அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. வெளில வந்து அம்மா ஹாய் அப்படிங்கிற அப்பாயின்னு சொன்னோன்னே அவள் எதுவுமே பேச மாட்டேங்கிறான், சும்மா நின்றுட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர் எடுத்து எப்படி ஒரு அப்பா பையன் பொண்ணை வந்து வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை காமிக்கிறாங்க. இவர் மும்பைக்கு தப்பிச்சு போயிட்டார் பொழுது. மும்பையில் போய்ட்டு அங்கே ஒரு ஹோட்டலில் இருந்துட்டு அங்கே எதுவும் ஃபோனை பண்ணுறாரு. யாருக்குன்னா தம்பிக்கு ஃபோனை பண்ணுறாரு. ஃபோனை பண்ணி அம்மா எப்படி செத்துதுன்னு தெரியுமாடா உனக்கு, அம்மா தள்ளி விட்டது வந்து அப்பா தாண்டா தள்ளி விட்டு கொண்டாரு அப்படிங்கிறாரு. அவங்க கேட்குறான், இப்போ எங்கே இருக்கிறவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, நீ எங்கே போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி பேசுகிறான். எனக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை, நான் என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ கவலைப்படாத. ஆனால் அப்போ அம்மாவை கொண்டது அப்பா தான், நான் நம்ப மாட்டேங்கிறேன், நீ நம்புறேன்னா நம்பாட்டி என்னடா இதாண்டா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபோன் பண்ணார்ல, இதை வச்சு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிடறாங்க, இவர் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. உடனே போலீஸ்லாம் வந்து தேடுத வர ஏன்னா அவர் அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிறாரு. பேசின ஃபோனையும் அங்கேயே குப்பை தொட்டியிலே போட்டுட்டு போயிடுறாரு அவர். அதுக்குள்ளே அங்கே போலீஸ்லாம் பேசிக்கிறாங்க, இதுமாதிரி அவன் குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டானா அவனெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அவன் எங்கேயாவது எஸ்கேப் ஆகிருப்பான், இது என்ன ரொம்ப சொப்பனமாக இருக்கு, அவனை எப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை காமிக்கிறாங்க.
சர்ச்சை காமிச்சா இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா கோவாவில் சர்ச்சை காமிக்கிறாங்க. இங்கே வந்து இவர் இருக்கார் பாருங்க, ஆனந்த். அவர் ரிச்சர்டுங்கிற பேரில் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தார்ல, மரியம் சுசிலாங்கிற பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை இங்கே சர்ச்சில் வச்சு கல்யாணம் பண்ணுறாரு. மரியம் சுசிலா அவனை உண்மையாக நேசிக்கிறேன், காதலாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிமொழி எடுத்துப்பாங்களே, அதை சொல்லி கல்யாணம் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் அதை சொல்லி கல்யாணம் பண்ணிக்குது. 2 பேரும் வந்து மனப்பூர்வமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஹோட்டலில் காமிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு சாட்சி கையெழுத்து 2 பேர் போடணும்ல, அதுக்கு அந்த பிரின்ஸ்பாலையும் அவங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்து தான் கையெழுத்து போட வச்சுருப்பார். இங்கே கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆயிருக்கும் இங்கே வந்து எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் டக்குன்னு காமிக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஒரு 2 மாதம் கேப்பில் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார், ஹோட்டலில் போய்ட்டு இந்த பொண்ணோட சிம்மை வந்து கழட்டி தூக்கி போட்டுருவார். கழட்டி சிம்மையும் ஃபோனையும் கொண்டு போய் கடலில் இதில் போட்டுட்டு வந்துடுவார். இங்கே அது ஃபோனில் வந்து தேடுவாங்க அந்த அம்மா. ஃபோனு விட்டுட்டு வந்திருப்பேன், நான் வாங்கி தரேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அவர் சமாதானம் பற்றி அழைச்சிட்டு போயிடுவார். வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணுவார், அவருக்கு வேலையாக தானே கொண்டு போய் இது போட்டு அவர் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடுவார். ஆரம்பிச்சோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா மண்டபாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த எல்லாம் பொண்ணுங்கள்லாம் காணாமல் இருக்கும்ல, அவங்களாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் ஒரு பொண்ணோட சேட் பண்ணிகிட்டு இருந்தார்ல, அந்த இதை கண்டுபிடிச்சாச்சு, வெப்சைட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு வந்து சொல்லுவார். அதை அந்த வெப்சைட்டை எங்கேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எங்கே பேசியிருக்காங்கன்னு சொன்னோன்னா நாக்பூருக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். ஆனந்த் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறாரு, உள்ளே உட்காந்துட்டு இதுமாரி நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போகிறேன், நாளையிலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. கணக்கு சொல்கிறாரு. 6லேருந்து 8 வரைக்கும் நான் வேலை பார்க்கணுன்னா அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆகுமா அப்படின்னு கேட்குறா அவன். ஆமாம் அப்படின்றாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறா, ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்து காலைல போஸ்ட் பண்ணுங்கன்றா. அந்த லெட்ரு கொண்டு போய் காலைல கொண்டு போய் ஒரு ஆற்றுல கொண்டு போய் விட்டறிஞ்சிட்டு இப்போ கிளாஸில் போய்ட்டு நல்லா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர். அப்புறம் என்ன பண்ணுறாரு, சாயங்காலம் ஃபோன் பண்ணி ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும், நான் வெளில போகிறேன், பஞ்சமி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமி ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய்ட்டு இங்கே பஞ்சமியில் லேடிஸ் ஹாஸ்டல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல போகிற என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் வாசலில் போய் நின்றுக்கிட்டு எங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இதுமாரி நான் வாட்ரு ஃபில்டரில் வேலை பார்க்குறேன், என் பேர் கார்த்திக் சர்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன இதுன்னு சொல்லி எப்படியோ சொல்லி அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றிட்டு என்ன பண்ணுறாரு, உள்ளே போய்ட்டு அந்த பொண்ணோட நம்பர் வாங்கிறார். அப்புறம் நைட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு. ஃபோன் பண்ணி இவனை உங்களுக்கு பார்த்ததுலேருந்தே எனக்கு இருக்கவே முடியல அப்படி இப்படின்னு சொல்லி லவ் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணுறாரு. அதுக்குள்ளே இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த இவங்க நாக்பூருக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க, இந்த மரியம் சுசிலாவுடைய இதுக்கு ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாங்க. அவள் ஃப்ரெண்டை சந்தித்து பேசுகிறாங்க. அவள் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அவங்க கோவா கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அக்கௌண்ட் வச்சுருப்பாள் பேங்க்கில் போய் விசாரிக்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா வச்சுருக்கிறா. இப்போ லாஸ்ட் மந்த் 1.5 மாதம் முடி 10,000 ரூபா பணம் எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பிறகு அது ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, பேங்க்கில் வந்து அது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்குள்ளே இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எஸ்பிக்கு, இதுமாரி இப்போ போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் 2 பேரும் கோவா போகிறீங்களான்னு கேட்குறாரு. ஆமாண்டாரு. ஏன் உனக்கு ஒரு வேலை இல்லை, அடுத்ததான் வாங்கி வந்து பாரிஸ் போவான், பின்னாடியே விரட்டிட்டு போவியா, பணமே இல்லையா, வந்து சரியா, கோவா போலீஸுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்து சரி, ஏதாவது பிரச்சனைனா ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் உட்காந்து நான் நாளையிலேருந்து எக்ஸ்ட்ரா வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறேன், இல்லை நானும் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். நீலாம் வேலைக்கெல்லாம் போகலை, நீ பேபி இது பண்ணுறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண அப்படின்றான் அவன். அடுத்து என்ன பண்ணுறான், அந்த ஒரு பொண்ணு புதுசாக பழகினால அந்த பொண்ணு ஒரு ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டுட்டு போயிட்டு இதுமாரி எங்கள் வீட்டில் வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஏமாத்துறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அது கேட்கன்னு சிரிக்குது இது. அடுத்து என்ன பண்ணுறான், மறுநாள் காலையில் வந்து இவள்கிட்ட வந்து நான் 2 நாள் வெளியூர் போகிறேன், அதனால் திங்கக்கிழமை தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புனோடனே என்ன ஆகுது, பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷின் வந்து ஓட்டையாகப்படுது, தண்ணி வந்துடுது. உடனே அந்த இவனை மெக்கானிக்கை கூப்பிட்டு கேட்குறான். அவன் சொல்கிறான் 15,000 ரூபா செலவாகும், நீங்கள் 12,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்றான் அவன். இப்போ பணம் இல்லையே அப்படிங்கிறா. நான் வந்து இதில் டெபிட் கார்டில் போட்டுக்கலாமான்னு கேட்குறான். அவன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவள் போட்டோடனே அங்கே பேங்க்லேருந்து இது வந்துடுது, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுது. வந்தோடனே இவங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே இவங்க உடனே கோவாவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அங்கே வந்து எங்கேருந்து பணம் வந்துச்சு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த மெக்கானிக் கடையை காமிச்சோன்னா மெக்கானிக் கடையில் போய் கேட்குறா. இதுமாரி காமிச்சோன்னா அவன் வீட்டு அட்ரஸை காமிச்சு விட்றான். வந்து உள்ளே வந்து பார்த்தா இவன் நின்றுட்டுருக்கா. அவள் மரியம் சுசிலாவான்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இதுமாரி புருஷன் வந்து அவன் பேர் வந்து ரிச்சர்டு கிடையாது, அவன் பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு ஒன்றும் புரியல. இல்லை அவன் வந்து ரிச்சர்டு தான் அப்படின்றா. அவள் எவ்வளோ சொல்லி அப்புறமா இதெல்லாம் எடுத்து காமிக்கிறா, அந்த எஃப்ஐஆர் அதெல்லாம் காமிச்சோன்னா தான் நம்புறா அவள். சரி இப்போ ஃபோனும் புருஷனுக்கு ஃபோன் பண்ண அப்படின்றா. ஃபோன் பண்ணுறப்பையும் யோசிக்கிறேன், அம்மா நீ உயிரோடு இருக்கான்னா அது பெரிய அதிர்ஷ்டம், ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். ஃபோன் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது. அப்போ அந்த ஃபோன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போனால் அவன் அந்த இதில் வண்டியிலே போட்டு வச்சுட்டு போயிருக்கான் ஃபோனை.
அப்போ சொல்கிறான் வண்டியில் போட்டு வச்சுட்டு போகிறான்னா ஏதோ ஒரு பொண்ணோட போய் இருக்க போகிறான், அந்த பொண்ணை கொலை பண்ண போகிறான் சார் அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அந்த போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம வந்து ஹோட்டலுக்கெல்லாம் தெரிவிக்கணுன்னு அவன் சொல்கிறான், கோவாவில் ஒரு தெருவில் 50 ஹோட்டல் இருக்கும் சார், நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும்னா 3 வருஷம் ஆகும் அப்படின்றாங்க. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த ஆதார் இதையும் ஃபோட்டோவையும் இதையும் கொடுத்துட்டோம்னா அவங்க கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க சார் எந்த ஹோட்டலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. நாங்கள் அதேமாதிரி கொடுத்தோன்னா என்ன பண்ணால் கரெக்டாக போனால் பாருங்கள் ஹோட்டலு, அங்கே அந்த கார்த்திக் சர்மான்னு சொல்லிலாம் கொடுத்துருப்பான், ஃபோட்டோவை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிவிடுவாங்க. உடனே அவனை தேடிட்டு இங்கே வந்துடுவாங்க. தேடிட்டு வந்து கதவை உடச்சிட்டு போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுவாங்க. அந்த பொண்ணு கத்துவாவே கார்த்திக்னு அவன் கார்த்திக்கும் கிடையாது, யாரும் கிடையாது, அவன் பேர் ஆனந்த் சூரனுக்கு, அவன் ஏற்கனவே 29 பொண்ணை கொலை பண்ணியிருக்கான், 30வது பொண்ணை அவனை கொலை பண்ண வந்திருக்கிறான், எதுவும் அதிர்ஷ்டம் நீ உயிரோடு இருக்க, ஒழுங்காக ஓடிப்போடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்புறம் இவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. இங்கே வந்து ஜெயிலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு பண்ணுவாங்க. அவர் எஸ்பி பேசுவார், இந்த கண்டுபிடிச்ச எல்லாருக்கும் போலீஸுக்கும் பெரிய நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டுகள்லாம் தெரிவிப்பார். இங்கே உள்ளே வந்தோன்னா இவனை உட்காந்து வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் என்ன பார்க்குற அப்படின்வான். அவன் இத்தனை பேர் எதுக்குடா கொலை பண்ண அப்படிங்கிறான். இவன் கொலை பண்ணவங்களாம் ஒன்றும் அப்பாவே கிடையாது அப்படின்பா. ஏன் அப்பாவே கிடையாதுன்னா, அப்பாவை யாரும் மற்றவங்கள்ட்ட செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க, சீக்கிரமாக பழக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா காரணம்லாம் சொல்லுவான். ஏன் நீ தான் அப்படின்னு சொல்லி இவளையும் சொல்லுவான். என்னன்னு கேட்டால், நீ தான் அவங்க ஹையர் ஆஃபீஸர் வந்து லவ் பண்ணுற, அவர் ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்குது, அவன் போய் லவ் பண்ணிகிட்டு இருக்கான், உன்னையும் தாண்டி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். உன் பேர் நீ என்ன தான் பண்ணாலும் உன் பேரெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்வான். உடனே என்ன பண்ணுவான், அந்த பேர் மாற்றுற இடத்துக்கு போயிட்டு அவன் பாட்டி, அஞ்சலி பாட்டின்னு இருக்குல்ல, பாட்டிங்கிற பேரை மாற்றிட்டு மன்சவா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்ற சொல்லி கொடுத்துட்டு வருவான். எத்தனை நாள் ஆகணும்னா 2 வாரம் ஆகணுவான். அதோட திரும்பி வருவான். அதோட இந்த சீரியஸ் கதையை கேட்ட அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ரொம்ப நல்ல சீரியஸு, அத்தனை பெற்றோர்களும் வந்து பார்க்கணும். இது கொஞ்சம் ஏத்தனமான சில விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு பாருங்கள். முக்கியமாக பொண்ணை பெற்றவங்க பார்க்கணும். இதை பார்த்து கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.